ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். லதாமா, விநாயகர் துதி பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றன் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவா. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரியம்மா, நாலு துதி பாடுங்க. தாந்திரமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். தென்னாடு சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். அனைத்தடியார் திருவடி. சிவாயனம் சிவாயனம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எல்லையில்லாத சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவனடியார்களின் பெருமைகளை போற்றி வணங்கி துதிக்கின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை இறைவனின் திருவருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் எவ்வாறெல்லாம் அருள் செய்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு மட்டும் இல்ல, அவர் வழியாக பதிகம் பாட வைத்து அதனை கேட்டு மகிழ்ந்து அவர் வரலாற்றை வணங்குகின்ற அடியார்களுக்கும் அருள் செய்வதற்காக பல்வேறு திருவிளையாடல்களை இறைவன் நிகழ்த்தி இருக்கிறார். அதை சிந்திச்சிட்டு இருக்கிறோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு செல்வோம். அதாவது சவுண்ட்ல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, உடனே இடமோ இல்ல ஏதாவது மாத்துறாங்க. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுதுகுன்றம் விருதாச்சலம் என்று போற்றி வணங்கப்படுகின்ற அந்த திருமுதுகுன்றம் இல்லையா, அதாவது திருப்பேரூரில் சிவபெருமான் திருக்கூத்தாடுகின்ற காட்சி, தில்லையில என்ன திருக்காட்சியை தருவாரோ அத திருப்பேரூரில் காட்ட, அதுக்கப்புறம் அவர் மேற்கு பக்கம் போகல. அந்த காட்சியை மறுபடியும் தில்லையில் நேரே கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராரு இல்லைங்களா. வர வழியில பல சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு வருகின்றார். முதுகுன்றத்துக்கு வருகின்றார். இந்த அகன்ற உயர்ந்த அந்த கோபுரத்தை தாழ்ந்து வணங்கி உள் சென்று நஞ்சி இடை அப்படின்ற பதிகம் அதை நம்ம சிந்தித்தோம் இறைவன் திருவருளால. அதாவது அடியார் பெருமக்கள் வேண்டுவதை இறைவன் தான் அருள வேண்டும். உள்ளம் நைந்து அடியார்கள் கேட்டா அது இறைவன் அருள வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்போட அந்த பதிகம் பாட, இந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே அவருக்கு தெரியுது, அதாவது
சுவாமி வந்து அந்த அவரு கேட்கிற பொண்ணை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொன் சிறப்பாக கிடைக்கணும், இறைவன் திருவருள் முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைவ வேதிய தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மெய்யில் வெண்பொடி பூசி ஒரு நம்பி, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது நம்பி பதிகம் சொல்லிட்டு இறைவனை மேலும் போற்றி புகழ இறைவன் மகிழ்ந்து என்ன கொடுக்கிறாருன்னா 12,000 பொற்கட்டிகளை அவருக்கு தந்தருள்கின்றார். குபேரனுக்கு அந்த குபேரக்குறி அந்த எல்லா சங்கநிதி பதுமநிதியெல்லாம் அளித்தவர் இறைவன். இப்ப இறைவன் கொடுத்தா அப்படிதான் கொடுப்பார். 12,000 பொண்ணா ரொம்ப கனமா இருக்கும். அது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூட வர பரிசனங்களால மட்டும் எடுத்துட்டு போக முடியாது, அவ்வளவு இருக்கும் அதிகமா. அதனால அவர் என்ன பண்றாருன்னா இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னு சொன்னா, விருதாச்சலநாதர் அதாவது விருத்தகிரீஸ்வரருக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். அருளும் இக்கனகம் எல்லாம் அடியநேர்க்கு ஆரூருள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும். அவங்க திருவாரூர்ல இருக்கிறவங்களாம் அதிசயமும் ஆச்சரியமும் அடையும்படி நீங்க இங்க கொடுத்தது எல்லாம் எனக்கு என்ன வந்துடும், நேரா அங்க வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், திருக்கோளிலி அப்படின்ற அந்த ஊர், அங்க வந்து குண்டையூர் கிழார் அப்படின்னு ஒரு அடியார் தினம்தோறும் பறவையார் மாளிகைக்கு உணவுக்காக நெல்லும் பிற பதார்த்தங்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு அடியாருக்கு தொண்டு செய்ய வேணும் தினந்தோறும் அனுப்பிட்டு இருக்க. அந்த பஞ்சத்தினால அதுக்கு தடை ஏற்பட சுவாமி என்ன பண்றாரு, குபேரனுக்கு கட்டளையிட குபேரன் என்ன பண்றாரு, நெல் மழையே கொடுக்குறாரு இல்லையா? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்றதுனால பஞ்ச காலத்துல எல்லோரும் திருவாரூர்ல கஷ்டப்படுவாங்க. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நெல் கொடுத்து திருவாரூர்ல இருக்க எல்லாருடைய பசியையும் சுவாமி நீக்குகின்றார். அந்த நெல் மலையே சுவாமியே சொல்லிட்டார். அப்ப வந்து குபேரன் கொஞ்சமா கொடுப்பாரு. அந்த நெல் மலை அந்த ஊர் முழுவதும் நிறையும்படி, குண்டையூர் முழுவதும் நிறையும்படி நெல் மலையை தந்தருளுகின்றார் இல்லையா? அது எடுத்துட்டு போக முடியாது, ஒரு மலையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போக முடியும்? அதனால அந்த ஆளும் சுவாமி நீங்க அருள் செய்தீர்கள், அந்த நெல்லும் திருவாரூருக்கு வர செய்ய வேண்டும்னு அந்த கோயிலி திருக்கோயிலுக்கு சென்று பாடுகின்றார் இல்லையா? வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. ஆள் இல்ல ஐயா, ஒரு மலையே எடுத்துட்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி, அதுக்கு நீங்க தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி என்ன செய்யறாரு, நீ இப்ப போ, இன்று இரவு என்னுடைய கணங்கள் வந்து அந்த நெல்லை எல்லாம் திருவாரூர் முழுவதும் நிறைவிக்கும்னு. அது போல அந்த நெல்லை எடுத்துட்டு போய் பறவையார் மாளிகை முழுவதும் நிறைவித்து மிச்சம் இருக்கிற நெல்லெல்லாம் என்ன பண்ணும், திருவாரூர் முழுவதும் எல்லாரும் வீடும் பத்தாதான், திருவாரூர் வீட்டுல எல்லா அந்த ஊர் ஃபுல்லா நிறைவிச்சும் பத்தாம தெருவெல்லாம் இருக்குமா, வழியெல்லாம். ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளில வந்து அடுத்த வீட்டுக்கு போக முடியாதான், தெருவுக்கு போக முடியாதான், அந்த அளவுக்கு எல்லா இடமும் நெல்லால் நிறைஞ்சு இருக்கு. அவ்வாறு இறைவன் அருள் செய்தார் இல்லையா? அதே போல இங்கவும் எப்படி அந்த நெல்லை கொண்டு வந்து நீங்க வீட்டுல நேரம் கொடுத்துட்டீங்களோ, இப்ப என்ன விண்ணப்பம் பண்றாரு, திருவாரூருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே செழுமணி முத்தாரி இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குலத்திலே போய் கொள்க. இந்த செழுமையான வளம் நிறைந்த மணிகளை எல்லாம் அடித்து கொண்டு வருகின்ற இந்த மணிமுத்தார் நதியில இந்த 12,000 பொண்ணையும் விட்டுட்டு நீ கமலாலய குலத்துல போய் எடுத்துக்கோ அப்படின்னு சுவாமி அருள் செய்கின்றார். பாருங்க, நமக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். செல்வம் நம்மள கேட்ட கொடுத்தா போதும், சுவாமி மனசு மாறிட போறாங்கன்னு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், உடனே அதை எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து வீட்டுல சேர்ப்போம் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு, புகு விட்டு கூட நேரா திருவாரூர் போக மாட்டாரு. நமக்கு தெரியும் இல்லையா? அந்த புகு விட்டு வழியில இருக்கிற சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு அதிகம் பாடிக்கொண்டு அங்கேயே தங்கி அப்புறம் தான் திருவாரூருக்கு செல்வார். அவ்வாறு எல்லாத்தையும் அவர் வந்து மணிமுத்தார் நதியில இட்டு வழியில சிவஸ்தலங்களை எல்லாம் கண்டு வணங்கி தில்லையம்பதிக்காக தான் வரார் இல்லையா? தில்லையம்பதியில் அந்த ஆனந்த திருநடனத்தை கண்டு மடித்தாடும் அடிமைகள் அன்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை மடித்து ஊன்றி ஒரு காலை மடித்து தூக்கி அருள் செய்கின்ற அந்த ஆனந்த கூத்தினை கண்டு விட்டோம், பெற்று விட்டோம், அதனால நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்றாரு. அதனால நம்ம தவறு செய்ய மாட்டோம், செஞ்சாலும் அதன் பொருட்டு யமனுடைய அந்த உறவினர்கள் ஆகிய அந்த யம தூதர்கள் நம்மள செக்கில இட்டு ஆற்ற முடியாது. அப்படி ஆற்றணும்னு நினைச்சாலும் இறைவன் தடுத்து ஆட்கொள்வான், இவன் என் அடியான் என்று தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்ற கருத்தை ஒவ்வொரு பாடலையும் வைத்து அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். திருவாரூருக்கு வருகின்றார். வந்த உடனே என்ன பண்றாரு, சுவாமியை சென்று தரிசித்து
வணங்கி மகிழ்கின்றார். அப்புறம் பறவையாரோடு இன்புற்று வாழ்கின்ற நாளில் ஒரு நாள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாயனார் முதுகுன்ற நமக்களித்த நன்னிதியம் தூயமணி முத்தாட்டில் புகவிட்டோம். துணைவர் அவர் கோயிலின் மாளிகை மேல்பால் குளத்தில் அவரவர்களாலே போய் எடுத்துக்கொட போத போவாய். அதாவது நமக்கு தலைவராகிய முதுகுன்றத்து ஈசன் அருளிய நன்மை பொருந்திய நிதியம் எல்லாம் மணிமுத்தாறு நதியில போட்டுட்டு வந்தேன். இப்ப நமக்கு துணைவராகிய சிவபெருமானுடைய திருவருளால இந்த திருத்தலத்துல மேற்கு பக்கம் இருக்கிற அந்த 5 வேலி நிலம் கொண்டது அந்த அகன்ற இந்த கமலாலய திருக்குளத்துல போயிட்டு நம்ம இறைவனுடைய திருவருளால எடுத்துக்கிட்டு வருவோம், நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன அதிசயம் அவங்க சொல்றாங்க, ஆத்துல போட்டு திருப்பி ஆத்துல எடுத்தா பரவாயில்ல, இல்ல ஆறு போய் சேர்கின்ற அந்த குளத்துல அந்த கடல்ல எடுத்தா பரவாயில்ல. குளம்ன்றது எந்த ஒரு நீர்நிலையோட சம்மந்தப்படாதது, ஆத்தோட சம்மந்தப்படாதது. எப்படி நீங்க ஆத்துல போட்டுட்டு குளத்துல எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புன்முறுவல் செய்ய, மெய் உணர்ந்தார் ஆகிய சிவபெருமானுடைய திருவுருளை உணர்ந்தவர் முழுவதும். அதனால இவருக்கு எல்லளவும் என்ன அந்த ஐயப்பாடு இல்ல, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஐயப்பாடு இல்லை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாதன் அருளால் குலத்துல எல்லா பொருளும் அந்த 12,000ல ஒண்ணு கூட குறையாம உனக்கு தருவேன், இது பொய்யாகாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்ட்டு அந்த கோயிலுடைய அந்த மூளை அந்த வடகிழக்கு திசையில அவங்களை நிறுத்தி கீழே இறங்கி தளவுறாங்க. அழகா வந்து சேக்கிழா பெருமான் சொல்றாரு, நம்ம இப்போ ஒரு பொருளை ஏதாவது போட்டுட்டோம், குனிஞ்சு குளத்துல வேலை செய்யும் போது இல்ல ஏதோ போட்டுட்டோம் உடனே ஐயோ விழுந்துருச்சுன்னு எடுப்போம் இல்லையா, உடனே இப்பதானே போட்டோம்னு சொல்லிட்டு, அது போல அப்பதான் 12,000 பொண்ணை போட்டது போல எடுக்கிறாராம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட, சுவாமி மேல இருக்கிற நம்பிக்கையினால. எப்பவோ போட்டாரு அந்த பொண்ணை, இப்ப அற்றை நாள் இட்டு எடுப்பார், இன்னைக்குதான் இப்பதான் போட்டோம் அப்படின்ற மாதிரி அது திருப்பி எடுக்கணும்ன்ற மாதிரி தடவுறாரு. இதுதான் வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்று வந்து 131வது பாடல் பெரிய புராணத்தில் அன்பர்கள் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். 131வது பாடல். நீற்று அழகர் பாட்டு உவந்து திருவிளையாட்டினில் நின்று மாற்று உரு செம்பொன் குலத்து வருவியாது ஒழிந்து அருள ஆற்றினில் இட்டு குலத்தில் தேடுவீர் அருள் இதுவோ சாற்றும் என கோல் தொடியார் மொழிந்தருள தனி தொண்டர். இப்ப என்ன பண்றாரு, மனைவி அழைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை சுவாமி, அந்த அதிசயத்தை அவரு காணணும் இல்லையா, தன்னோட மனைவியும் கண்டு மகிழ வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும் சொல்லிட்டு பறவையார் நிக்க வச்சுட்டு தான் தடவுறாரு. அப்ப போட்டது போல என்ன பண்றாரு, தடவுறாரு. தடவுன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீற்று அழகர் சுவாமியை சொல்றாங்க, திருநீற்றை அணிந்திருக்கின்றவர் இறைவன். அதாவது இறைவன் வந்து என்னன்னா ஒப்பில்லாத சுத்த புத்த சச்சிதானந்த சுரூபியாக விளங்குபவன், பரஞ்சுடராக விளங்குபவன். அவன் திருவுருவு எப்ப எடுத்தானோ இயல்பாகவே திருமேனி அவன் அந்த திருவுருவு சுவாமி எடுக்கும் பொழுது அந்த உடம்பு முழுவதும் திருநீரு தானாகவே பூத்தது. சுவாமி அணியில அந்த திருநீரு சுவாமி வடிவம் எடுத்த உடனே தானாகவே திருமேனி முழுவதும் பூத்தது. அதனாலதான் அந்த திருநீற்று சுவாமி உடம்புல இயல்பா இருக்கிறதுனால, சுவாமியோட திருமேனி உடம்புன்னு சொல்லக்கூடாது, சிவ திருமேனியில இயல்பாகவே இருக்கிறதுனால நம்மளும் அந்த திருநீற்றை பூசுகின்றோம். அது மட்டும் இல்லாம சுவாமி திருநீரு அணிவா தானே எடுத்து எப்ப அப்படின்னு சொன்னா மகா சங்கார காலம், எல்லாமே வந்து பொடி ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டும் உற்பத்தி பண்ணணும். அது தொடர்ச்சி வரணுன்றதுக்காக அந்த சாம்பலை வெந்து பொடியான சாம்பலை திருமேனியில் பூசிக்கொள்வார். அத நீட்டினை உருவாக்கின்றார் இல்லையா சுவாமி சொல்லும் பொழுது. என்னுடைய நமக்கு கண்ணுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனா என்ன சொல்றார் சுவாமி, என்னுடைய கண்களை விடவும் உமையெண்ணை விடவும் எனக்கு திருநீரு பிரியமானதுன்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த நீட்டினை உகந்து அணிகின்ற சிவபெருமான் அது அழகர் இல்லையா, ஏற்கனவே அழகர், இன்னும் இறைவனோட திருநீர் சாத்தனா பேரழகு கொண்டவராக இருக்கிறார். அத்தகைய நீற்று அழகர் பாட்டு உவந்து திருவிளையாட்டினில் நின்று, அதாவது ஒரு திருவிளையாடல் சுவாமி செய்கின்றார். என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப பொண்ணு வர வச்சா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியோட எடுத்துட்டு போயிடுவார் இல்லையா சுவாமிக்கு. ஆனா என்ன வேணும், அடியா முதல்ல சொன்னார் இல்லையா, நமக்கு பிடிச்சது என்ன, அர்ச்சனையாவது பாடலேயாம், அதனால இந்த மண்மேலே சுற்றமிழால் நம்மை பாடுகன்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்சது பாட்டு தான், உன்னோட தொண்டு என்ன
பாடல் பாடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு விருப்பமான அர்ச்சனைன்னு சொல்றாரு இல்லையா. கொடுத்தா ஒரு இடத்துல போயிடுவாரு. அப்ப பாட்டு எப்படி கிடைக்கும்? இப்ப சுவாமி என்ன பண்றாரு, அந்த திருவிளையாடல், இது இறைவனோட திருவருள் தான். ஏன் சுவாமி சொன்னதை சுவாமியை மீறலாமான்னா இல்ல, கொடுக்க போறாரு. ஒரு திருவிளையாடல், பாடல் உவந்ததுதான் சொல்றாங்க. பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாட அதை கேட்டு தான் உவக்க வேண்டும் அப்படின்ற அந்த திருவிளையாட்டினில் நின்று, திருவிளையாட்டால சுவாமி என்ன பண்றாருன்னா, மாற்று உரு செம்பொன், தூய்மையான பொன் இல்லையா, சுவாமி கொடுத்தது தூய்மையான சொக்க தங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பொன்னை இந்த குளத்திலே வருவியாது ஒழிந்தருள, இந்த குளத்துல கிடைக்காம சுவாமி செய்யல, வருவியாதுன்னா கிடைக்கும்படி ஒழிந்தருள, கிடைக்காம சுவாமி செஞ்சிட்டார். அருள்னா அதுவும் அருள் தான். இப்ப அந்த தூய்மையான அந்த சொக்க தங்கம் இல்லையா, அந்த தங்கத்தை சுவாமி அங்க கொடுத்தாரு. அது இங்க கிடைக்காதபடி சுவாமி அருள் செய்ய ஆற்றினில் இட்டு தடை பார்த்தா அவங்க வெறும் கைதான் வருது, ஒண்ணும் கிடைக்கல. உடனே பறவையார் பார்த்து சிரிச்சுட்டு, ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, இது என்ன அதிசயம், இது போல நிகழுமான்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆற்றினில் இட்டு குளத்தில் தேடுவீர் அருள் இதுவோ சாற்றும். ஆத்துல போட்டுட்டு குளத்துல போய் தேடுறீங்களே, அருள் இதுவோ அப்படின்றாரு. அதாவது வியந்து சொன்னீங்கல்ல, சுவாமி 12,000 கொடுத்தாரு, அதை தூக்கிட்டு வர முடியாதுன்னு அங்கேயே போட சொல்லி இங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாரு, இப்பேற்பட்ட அருள் செய்திருக்கின்றார்னு அருள் செய்தார்னு சொன்னீங்களே, அந்த அருள் இதுதானோ அப்படின்னு அவங்க என்ன சாற்றும்னா கூறுங்கள், சொல்லுங்கள் அர்த்தம் இல்லையா. அப்ப என்ன சொல்ல, ஏன்னா என்னையே கூப்பிட்டு வந்து நிக்க வச்சுட்டு கிடைக்கும்னு சொன்னீங்க, கிடைக்கலையே, திருவருள் இதுதானா, உங்களுக்கு இறைவன் அளித்த திருவருள் இதுதானா, சாற்றும் சொல்லுங்கள் சொல்ல. ஏன்னா கோல் தொடியார் மொழிந்தருள, கோல் தொடியார்னா இந்த வளையலை அணிந்த, தொடினா வளையல், இந்த வளைஞ்சி இருக்கிறதுனாலதான் வளையல் அப்படின்னு பேர் வந்துடும், வளைவா இருக்கிறதுனால. அந்த வளையலை அணிந்திருக்கின்ற, அழகிய வளையலை அணிந்திருக்கின்ற பறவையார் வந்து மொழிந்தருள, இப்படி அவர் சொல்ல தனித்தொண்டர் இல்லையா. யார் கூட சொல்றாங்க, மத்தவங்க கூட சொல்லலாம், ஆனா தனி தொண்டர்னா, தனினா ஒப்பில்லாத சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இறைவனுக்கு தொண்டரும் மட்டும் இல்ல, தோழருமானவர். இறைவனுக்கு வந்து குபேரன் தோழர் தான். அவர் தோழரா இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுக்கு அடிமை தொண்டு கூட, அணுக்க தொண்டராக இருந்து பக்கத்திலேயே நின்று இந்த அகம் படிமை தொண்டுன்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு வந்து திருநீர் சாத்துகின்ற, நம்ம சொன்னோம் திருநீற்றோட பெருமை எப்படிப்பட்டதுன்னு. இப்படி சுவாமி அந்த அள்ளி பூசுகின்ற திருநீற்று அதை கையில ஏந்தி இருப்பவர். அப்புறம் சுவாமி சூடுகின்ற அந்த அன்று தினந்தோறும் புதிதாக மலர்ந்த இனிய மலர்களை தேர்ந்தெடுத்து சுவாமிக்கு புஷ்ப மாலையாக கட்டி சாத்துகின்ற பெரும் பெருமையினை உடைய தொண்டினை கொண்டவர் இல்லையா. அப்ப தனி தொண்டர், அவர்கிட்ட போய் இப்படி சொல்லலாமா இவங்க, அவருக்காக சுவாமி என்ன அருள் செய்ய போறார் பாருங்க அப்படின்னு அடுத்த இதுல சொல்றாங்க. இவ்வாறு வந்து நகைத்து கொண்டு பறவையார் கேட்கறாங்க, ஆத்துல இட்டுட்டு குளத்துல போய் தேடுறீங்களா, இறைவனுடைய திருவருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னீங்களே, அது இதுதானா அப்படின்னு கேட்ட உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன வந்து சொல்றார் பாருங்க. 132வது பாடல். முன் செய்த அருள் வழியே முருகு அலர் பூங்குழல் பறவை தன் செய்ய வாயில் நகை தாராமே தாரும் என மின் செய்த நூல் மார்பின் வேதியர் தாம் முதுகுன்றில் பொன் செய்த மேனியினீர் என்னும் பதிகம் போற்றி இசைத்து. அதாவது முன் செய்த அருள் வழியே அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, முருகு அலர் பூங்குழல் பறவை, பறவையார் வந்து எப்படி பூ அணிஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பூ சில பேர் வந்து மங்களகரமானது சூடுனா போதும் அப்படின்னு அணிவாங்க. இது சிறப்பு பாருங்கன்னா, அதாவது முருகு அலர் பூங்குழல்னா இந்த அந்த பூக்களை வந்து அழகாக மாலையாக தொடுத்து தலையில வைப்பாங்களாம். அது மலர்ந்திருக்காது மலை, அதாவது இப்படின்னு சொன்னா மலருகின்ற பருவம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர போகுது அப்படின்ற நேரத்துல தொடுத்து வைப்பாங்களாம். அது தலையில வச்ச உடனே மலர்ந்து அப்பதான் வந்து மனம் வீசுமா, மிக சிறந்த மனம் வீசுமா. இப்ப அது போல தேர்ந்தெடுத்து அந்த பூவை வந்து அணிகின்ற அந்த பறவையார் சொல்றாங்க. அதாவது மலர்கின்ற பருவம், அதுல பெரித்து தொடுத்து உடனே கட்டி அந்த கூந்தல்ல வச்ச உடனேதான் அது என்ன ஆகுமா, மலர்ந்து மனம் பறக்குமா. அது போன்ற அழகிய மலர்களால் ஆன அந்த மாலையினை வந்து தலைமுடியில அணிஞ்சிருக்கின்ற பறவையார் அவர்கள் தன் செய்ய வாயில் நகை தாராமே, அவங்களோட அந்த திருவாய் அந்த இதழ்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்கைன்னா சிவந்த சொல்லுவாங்களா, பெண்களோட அந்த இதழுக்கு சொல்லும் பொழுது எப்பவுமே கொவ்வை பழம் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அது போல அந்த செய்ய சிவந்த வாயினை உடைய, அது போல அப்பொழுது மனம் வீசி அந்த இனிமையை பரப்புகின்ற
அந்த பூக்களை அணிந்திருக்கின்ற பறவையார் நகை தாராமே, அவங்களோட அந்த செவ்வாயால சிரிக்கிறாங்க பாரு சொல்றாரு அவருக்கு. ஐயோ இறைவா, அசிங்கமா போச்சு. அவ என்ன பண்றா, சிரிக்கிறா. அவனோட அழகிய வாயால என்ன பண்றா, நீங்க குடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களோட திருவருள் இதுதான் சொல்லிட்டு நகைன்னா சிரித்தல், சிரிக்கிறா. தாராமே, நகை தாராமே தாரும். அவளோட நகை திருவருள சந்தேகித்து நகைக்கின்றாள். அதனால அந்த நகையை நீக்கணும்னா நீங்க என்ன கொடுக்கணும், பொற்கட்டிகளை தரணும். அதனால அவ சிரிக்காம என்ன பண்ணணும், நீங்க எனக்கு பொன்கட்டிகளை தாருங்கள் சொல்லிட்டு முன் செய்த அருள் வழியே, அதுவும் சுவாமி சொல்றாரு. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க, போட்டுட்டு மணிமுத்தாறு நதியில போட்டுட்டு கமலாலய குளத்துல எடுத்துக்கொள்ள சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னதை காப்பாத்தணும் இல்லையா? அப்ப முன் செய்த அருள் வழியே, எனக்கு முன்னாடி அருள் செய்தீர்கள், அதன் வழியே இப்பொழுது பொன்னை தாருங்கள். ஏனென்றால் பறவை அவள் என்ன பண்றா, நகைக்கின்றாள், சிரிக்கின்றாள். உங்களோட அருள் திறத்தை நம்பவில்லை, சிரிக்கின்றாள் என மின் செய்த நூல் மார்பின் வேதியர் தாம். மின் செய்த நூல் மார்பின் அப்படின்னு சொன்னா நல்லா விளங்குகின்ற நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கு, தெளிவாக விளங்குகின்ற அந்த நூல். முப்புரி நூல் தெரியலையா? அவர் அந்த ஆதி செய்வர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த முப்புரி நூல் அணிஞ்சிருப்பாங்க. அது போல அந்த முப்புரி நூலை அணிந்திருக்கின்ற மார்பினை உடைய வேதியர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தாம் முதுகுன்றில், அந்த முதுகுன்றதான் தமக்கு பொண்ணு அளித்தாரு, நீ அங்க போட்டு கமலாலயத்துல போய் எடுத்துக்கோன்னு சொன்னார். அப்ப அவர்கிட்டதான் கேட்கணும், ஐயா நீங்க அருள் செய்தது போல தாருங்கள் அப்படின்ட்டு. அதனால முதுகுன்ற ஈசன் அந்த விருத்தகிரீஸ்வரர் மேல என்ன பண்றாருன்னா, பொன் செய்த மேனிய நீர் என்னும் பதிகம் போற்றி இசைத்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி இசையோடு பதிகத்தை பாடுகின்றார். இறைவனுக்கு அதுதானே வேணும், அதுக்கு அந்த திருவிளையாட்டால தானே கொடுக்காம இருக்கிறார். அப்ப இவருக்கு தெரியும் இறைவன் அதை தான் விரும்புவாருன்னு. அதனால பொன் செய்த மேனிய நீர் அப்படின்ற அந்த அருட்பதிகத்தை முதுகுன்றத்து ஈசன் மீது பாடி அருளுகின்றார். அந்த பாடல 1-2 பாட்டு மட்டும் பார்ப்போம். ரொம்ப ஏன்னா பெரிய புராணத்தோட தொடர்புடையதாக இருக்கின்றது. அதாவது நமக்கே தெரியும், பொன் செய்த மேனா பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்துன்னு பாடுறாங்க. சுவாமியோட திருமேனி தூய பொன் போன்று ஒளிரும் தன்மை கொண்டது. அதுதான் சொல்றாங்க, பொன் செய்த மேனிய நீர், பொன் போன்ற சிவந்த மேனியினை உடைய பெருமானே புலித்தோலை அரை கசைத்தீர். அரைனா இடை, இடையில புலியின் தோலையே ஆடையாக அணிந்திருக்கின்றீர். முன் செய்த மூவையிலும் எரித்தீர் இல்லையா? அந்த கொண்டே இருக்கின்ற அந்த 3 கோட்டைகள், திரிபுர அரக்கர்கள் 3 கோட்டைகளாக பறந்துட்டே இருந்தாங்களே, அவங்கள சிரித்தே எரித்தார் பெருமான். அந்த வீரத்தினை போற்றுகின்றார். மின் செய்த மூவையிலும் எரித்தீர், 3 எயிலும், அந்த எயில்னா மதில், 3 மதிலாகிய கோட்டைகளை எரித்தீர். முதுகுன்றம் அமர்ந்தீர், நீ எங்க அமர்ந்தீர்னா விரும்பி வீற்றி இருப்பது, நீங்க எங்க விரும்பி வீற்றி இருக்கின்றீர்கள், திருமுதுகுன்றம் அப்படின்ற அந்த விருதாச்சலத்துல விரும்பி வீற்றிருந்து அருளுகின்றீர். மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே. இந்த பெண்களோட இடை அது மின்னல் போன்று குறுகி இருந்தா அந்த இருக்கிறது தான் அழகு இல்லையா? இப்ப அந்த பறவையாருடைய நலத்தினை சொல்கின்றார். எப்படிப்பட்டவனா, மின்னல் போன்ற அந்த ஒளியுடன் கூடிய அந்த நுண்ணிடை, உண்மையான இடையினை உடையவள் பறவையால். பறவை இவள் தன் முகப்பே, முன்னாடி நின்றுட்டு இருக்கா, இந்த இடத்துல அவ நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு முன்பாக என் செய்த வாரடிகள், சுவாமி கிட்ட கேட்கற, என்ன செஞ்சிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்களே, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டீங்களே. நம்ம போய் கேட்க முடியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுக்கு தோழரானவர். அதனால சுவாமி கிட்ட சொல்றாங்க, உங்களை நம்பி என்ன பண்ண, என் மனைவியை கொண்டு நிறுத்தின, பொண்ணை எடுத்து உனக்கு தருகின்றேன், பொன் முழுவதும் சொன்னார், உனக்கு தரேன்னு சொன்னேன். ஆனா என்ன பண்ணிட்டீங்க நீங்க, அந்த மின்னல் போன்ற நுண்ணிய இடையினை உடைய பறவையார கொண்டு நிறுத்திருக்க. அவள் தன் முகப்பேனா அவளுக்கு எதிர்க்க, உங்களுக்கு முன்னாடி என் செய்த வாரடிகள், என்ன செஞ்சிட்டீங்க சுவாமி, கொடுக்காம செஞ்சிட்டீங்களே, அடியேன் இட்டலம் கெடவே, இப்படி செஞ்சிட்டீங்களே, எனக்கு அதனால என்ன ஆயிடுச்சு, இட்டலமா துன்பம் நேர்ந்ததே, இந்த துன்பத்தினை கெடுத்து அருள் செய்வீர் அப்படின்னா பொன்னினை தாரும் அப்படின்ற குறிப்போட பதிகம் பாடுகின்றார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன வருதுன்னா, அடியேன் இட்டலம் கெடவே, அடியேன் இட்டலம் கெடவே. அடியேனுடைய இட்டலம்னா துன்பம், துன்பம் கெடுமாறு உன் அருள் செய்தபடியே பொன்னை தாருங்கள் தாருங்கள் 8 பாட்டு பாடுறாரு. 8 பாட்டு அளவும் என்ன ஆகல,
பொண்ணு அதுல வரவே இல்லை. அந்த 8 பாட்டு வரையும் வரலன்னு ஒரு 9வது பாடல்ல என்ன சொல்றது, அது வரையும் என்ன வருதுன்னா ஒவ்வொரு பாடலையும் இறுதி இந்த வரியில அடியேன் இட்டெல்லாம் கெடவே, அடியேன் இட்டெல்லாம் கெடவேன்னு வருது. 9வது பாடல்ல என்ன பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏத்தாது இருந்தறியேன் ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலம் கெடவே. ஒரு 8 பாட்டு பாடிட்டாரு, சுவாமி கொடுக்கல. ஒவ்வொரு பாட்டு பாடிட்டு தேடுறாரு, முடிச்சுட்டு கொடுக்கல. 9வது பாடல் என்ன சொல்றாருன்னா, ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனிநாயகனே, இமையோர்களுக்கும் ஒப்பில்லாத நாயகனாக விளங்குகின்ற இறைவா, ஏத்தாது இருந்தறியேன், உன்னை போற்றாம நான் இருந்ததே இல்லையே, நான் என்ன தவறு செய்தேன், உன்னை போற்றாமல் நான் எப்போதும் இருந்ததில்லை, இருந்து அறியேன், எனக்கு ஞாபகம் இல்லை, உன்னை வணங்காம இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை, எப்போதும் உன்னையே போற்றி வணங்கி கொண்டிருப்பேன். மூத்தாய் உலகுக்கெல்லாம், நமக்கு தெரியும் அந்த முதுகுன்றம் தான் பழமலைனே பேரு, பழமலைன்னு பேரு, பழமலை நாதர்னே பேரு. எல்லா மலைகளுக்கும் முன்பாக தோன்றியது பழமையான மலை பேரு. இப்போ மூத்தாய் உலகுக்கெல்லாம், உலகுக்கெல்லாம் மூத்தவனாக விளங்குபவனே, அவ்வாறு அந்த அவற்றுக்கு முன்பாக தோன்றிய அந்த முதுகுன்றம் அமர்ந்த இறைவா, முதுகுன்றம் அமர்ந்தவனே, பழமையான அந்த குன்றிலே அமர்ந்திருக்கின்ற பெருமானே, பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே, தார்னா மாலை இல்லையா, அந்த பூக்களை தார் அப்படின்னு ஒரு மாலையாக கட்டி அணிந்திருக்கின்றார், கூந்தலில் சூடி இருக்கின்ற பறவை இவள் தன் முகப்பே, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் எதற்கு நின்றுட்டு இருக்காளே, நின்று பார்த்துட்டு இருக்காளே, பூத்தா தந்தருளாய் கொடியே நீட்டலம் கெடவே. இதுவரையும் திருமுதுகுன்றத்தை இறைவனை பாடிட்டு இருக்கும்போது இப்ப என்ன சொல்றாரு, கூத்தா அப்படின்னு சொல்லிட்டு தில்லையில் வீற்றிருக்கின்ற இறைவனை பாடுகின்றார். கூத்தா, ஒப்பில்லாத தனிப்பெருங்கூத்து, யாராலையும் நடிக்க முடியாத இயற்ற முடியாத தனிப்பெருங்கூத்தினை உயிர்கள் உய்யும் பொருட்டு ஆணவ மலத்திலிருந்து நீங்கி பிறப்பெடுத்து வாழ்ந்து பிறப்பு இறப்புல அந்த சுழல்ல கட்டுண்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மலங்கள்லாம் நீங்கி தூய்மையுற்று தன் திருவடியை அடைய வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால் ஆடுகின்றார்ல, அந்த பெருங்கருணை வேண்டுகின்றார். கூத்தனே, இது உன்னுடைய கூத்து, இது இப்படிப்பட்டதா, இப்படி என்னுடைய வாழ்க்கையில விளையாடிட்டியேப்பா, இந்த கூத்து என்னால இந்த துன்பத்தை தாங்க முடியவில்லை, கூத்தா தந்தருளாய் கொடியே நீட்டலம் கெடவே. இதுவரையும் அடியேன் அடியேன்னு சொன்னாரு, இப்ப ஏன் கொடியேன்னு சொல்றாருன்னா, உன்னுடைய 8 பாட்டு பாடிட்ட, இன்னும் கொடுக்கல, நீ உன்னுடைய அருளை பெற முடியாத அளவுக்கு கொடியேனா, நான் கொடியேனா, நான் தீயவனா, கொடியேனாகிய நான் உன்னுடைய அருளை இதுவரையும் பெறவில்லை, அதனால அடியேன்றத 9வது பாட்டுல என்ன சொல்றாரு, கொடியேன், கொடியேன் ஆகிய என்னுடைய துன்பத்தை நீக்க அருள வேண்டும். தில்லையில் கூத்தாடுகின்ற இறைவா, உயிர்கள் பால் பெருங்கருணை கொண்டவனே, இந்த கூத்து நீ நடத்துகின்ற இந்த கூத்து என்னால தாங்க முடியல, அதனால என்னுடைய துன்பத்தை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் மனமகிழ்ந்து என்ன பண்றாரு, அந்த பொத்திரலை அதுல எழும்ப வைக்கிறாரு, கிடைக்க வைக்கிறாரு. இந்த பதிகமோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட வல்லவர்களுக்கு சிவலோகம் எளிதாக கிட்டும் அப்படின்றாங்க. நமக்கு இந்த நேரமின்மை காரணமாக முழுவதும் சிந்திக்க முடியல. அற்புதமான பதிகம் அது. தடியார் பெருமக்கள் முழுவதும் சிந்தித்து இறைவன் திருவருள் பெறணும்னு கேட்டுக்கிட்டு, இவ்வாறு இந்த அருள் செல்வம் மட்டுமல்லாமல் பொருள் செல்வத்தையும் தருகின்ற அந்த பதிகம் பாடுகின்றார், பாடி அருளுகின்றார். இப்ப நம்ம 133வது பாடல் வரும். முட்ட இமையோர் அறிய முதுகுன்றில் தந்த பொருள் சட்ட நான் பெறாது ஒழிந்த தளர்வினால் கையறவாம் இட்டளத்தை இவள் எதிரே கெடுத்தருளும் என்னும் திருப்பாட்டு எட்டளவும் பொன் காட்டாது ஒழிந்தருளை ஏத்துவார். முட்டை இமையோர் அறிய, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு மாத்தினா, சொல்லின சொல் மாறிட்டாங்கன்னா பக்கத்துல இவங்க எல்லாம் சாட்சியா இருந்தாங்க, நீ சொன்னதுக்கு சாட்சியா இருந்தாங்க, இப்ப மாத்தி சொல்றியேன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த பாடல்லே பாடுவார் முதல்ல, அந்த தேவர்கள் எல்லாம் முன்னிற்க எனக்கு 12,000 பொன்னை தந்தருளினாயின்ட்டு. இப்ப அத சொல்றாரு. அப்ப
சுவாமி நீங்க கொடுத்ததுக்கு யாரெல்லாம் சாட்சியா இருக்கீங்க? முட்டை தேவர்கள்னா எல்லா தேவர்களும் சாட்சி. அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணீங்க? பொன்னை கொடுத்தீங்கன்றார். முட்டை இமையோர் அறிய. முட்டைன்னா அனைத்து எல்லா இமையோர்னா கண் இமைக்காததுனால தேவர்களை இமையோர் சொல்லுவாங்க. அவ்வாறு அனைத்து தேவர்களும் அறிய தெரிந்து கொள்ள முதுகுன்றில் தந்த பொருள், நீங்க அருளோடு தந்த பொருள் எல்லாம் சட்ட நான் பெறாது ஒழிந்த. உடனே எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. சட்டனா உடனே நான் பெறாது ஒழிந்த தளர்வினான், நான் பெறவில்லை, அதனால தளர்வு எய்தினேன். கையறவாம் விட்டளத்தை, அதனால எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நீங்க வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப குடுக்கல, அதை பெறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. கையறவுனா செயலற்ற நிலை, என்ன செய்யறதுன்னு செயலற்ற நிலையில இருக்க. அதனால துன்பம் வந்து எய்தியது. இட்டளம், எனக்கு துன்பம் வந்து எய்தியது. இவள் எதிராக எனக்கு இப்படி ஒரு நிலையத்தை கொடுத்துட்டீங்களே, இதை கெடுத்து அருளும். இந்த இட்டளத்தை, அதாவது கெடுத்துன்றது இந்த துன்பத்தை நீக்கி அருள் செய்யுங்கள், பொன்னினை தாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னும் திருப்பாட்டு. இப்ப நான் சொன்னாலே அந்த பதிகம், பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அறக்கசைத்தீர், அந்த பாட்டுல 8 அளவும் 8 பாட்டு பாடியும் பொன் காட்டாது ஒழிந்தருள. சுவாமி என்ன பண்றார்? பொன் காட்டல, சொன்னால் கூட காட்டாது ஒழிந்தருள ஏத்துவார். 9வது பாடல் சொன்னே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டளம் கெடவே அப்படின்னு 9வது பாடல் பாடின உடனே ஏத்தாதே இருந்தறியேன், 9வது பாடலோட ஆரம்பம் சொல்றாங்க. ஏத்தாதே இருந்தறியேன் என்னும் திருப்பாட்டு எவ்வுலகும் காத்தாடும் அம்பலத்து கண்ணுலானாம் கண்ணுதலை திருமுதுகுன்றார பாடினாரு. இப்போ 9வது பாடல இறைவன் தில்லையில திருநடனம் ஆடுகின்ற அந்த அருள் திறத்தை போற்றி வார் கூத்தாடுகின்ற இறைவனே, கருணையினால் கூத்தாடுகின்ற இறைவா, உன் கருணையினால எனக்கு நீ முன் செய்த அருள்படியே பொன்னினை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தாதே இருந்தறியேன் எனும் திருப்பாட்டு 9வது பாட்டு என்று எவ்வுலகும் காத்தாடும் அம்பலத்து கண்ணுலானாம், எல்லா உலகத்துக்கும் அதை காத்து கறந்தும் விளையாடுகின்ற அந்த திருநடனத்தை செய்தருளுகின்ற அந்த திருச்சிற்றம்பலத்திலே நடனம் ஆடுகின்ற கண்ணுலானம்னா எப்போதும் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானை, நெற்றியில் கண்ணுடைய பெருமானை கூத்தா தந்தருளாய் கோமலத்தின் முன் கூத்தாடுகின்ற இறைவனை, கோமலமாகிய இப்பெண், கோமலம்னா அது இளமை, அழகு, அப்புறம் மென்மை, இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த பெண் அப்படி குறிக்கும் போது கோமலம்னு குறிப்பாங்க. அழகு, மென்மை, இளமை எல்லாம் நிறைந்திருக்கின்ற கோமலமாகி இந்த பறவை முன்பு தந்தருள்வாய், கூத்தனே தந்தருள்வாய் என்று நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார் பரவுதல். இங்க நீத்தார் அப்படின்னு சொன்னா துறவிகள். துறவிகள் வந்து எல்லா ஆசையும் நீங்கி இருப்பாங்க. அவர்களால் கூட உள்ளத்தில் எப்போதும் இறைவனை வந்து இறைவனோடு ஒன்றி அந்த யோகத்தில் இருப்பது அரியது, மிக மிக அரியது. துறவு பூண்டா கூடமே அந்த யோக சித்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரியது. அந்த யோக நிலையை அடைந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார், ஏன்னா தவ நெறியை வந்து சுவாமிகிட்டேந்து வேண்டி பெற்றார் இல்லையா திருத்துறையூர்ல. இறைவன் ஒவ்வொரு பாடல் இறுதியிலையும் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியேன்னு கேட்டு அந்த தவ நெறியை பெற்றார். இந்த தவநெறியை பெற்றவர் வந்து அது அந்த எத்தகைய உயர்வுன்னு அந்த தவநெறியை பத்தி சொல்றாங்க பாருங்க. யோக நெறி வந்து நீத்தாரும் தொடர்பு அறிய, துறவிகளால கூட செய்ய முடியாத அந்த யோக நெறியில் நின்றார் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டெல்லாம் கெடவே என்று பரவுதலும் போற்றி வணங்கவும் சுவாமி வந்து 135வது பாடல்ல என்ன பண்றாருன்னு பாருங்க. கொந்து அவிழ் பூங்கொன்றை முடி கூத்தனார் திருவருளால் வந்து எழு பொன்திரள் எடுத்து வரன்முறையால் கரையேற்ற அந்தரத்து மலர் மாறி பொழிந்து இழிந்தது அவனி உளோர் இந்த அதிசயம் என்னே யார் பெறுவார் என தொழுதார். இப்ப அந்த கூத்தா அதாவது எப்படின்னா எல்லா உலகத்துல இருக்கிற உயிர்களும் வந்து உய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒப்பில்லாத கருணையினால எப்பொழுதும் அம்பலத்தில் திருச்சிற்றம்பலத்தில் கூத்தாடுகின்ற கண்ணுதலாகிய சிவபெருமானை வந்து கூத்தா தந்தருளாயின்னு சொன்ன உடனே சுவாமி நம் தில்லையில் வீற்றிருக்கின்ற இறைவன் திருவருள் புரிகின்றான். எப்படிப்பட்ட இறைவன்? கொந்து அவிழ் பூங்கொன்றை முடி, அதாவது கொத்தாக மலர்கின்ற இந்த கொன்றை நமக்கு தெரியலையே மாலை போல விளங்கும், அது கொத்து கொத்தா பூக்கும். அது போல கொந்து, அதாவது கொத்து கொத்தாக பூக்கின்ற
அந்த கொன்றையை தன் திருமுடியில் சூடிய கூத்தனார் ஆகிய சிவபெருமானுடைய திருவருளால் பொன் வந்தது. எல்லாமே எங்கும் இருக்கிறது சிவபரம்பொருள் தானே. அதனாலதான் திருமுதுகுன்றத்துல போட்டு நான் வீட்டிற்கின்ற அந்த கமலால அந்த திருவாரூர் கோயிலுக்கு மேற்கு திசையில இருக்கிற கமலாலயத்தில் எடுத்துக்கொள் அப்படின்றார். அது போல இறைவன் அந்த கூத்துகந்த நடராஜ பெருமான் இவரோட பாடலுக்கு மனமகிழ்ந்து தான் என்ன பண்றார், அருள் செய்கின்றார். இப்ப சுவாமி அப்படி கொத்தாக மலர்கின்ற கொன்றையை திருமுடியில் சூடிய கூத்தனார் ஆகிய சிவபெருமான திருவருளால இந்த பொன் தீரல் வருது. 12,000 இல்லையா, அந்த அப்படியே அந்த குளத்துல இருந்து பொன் தீரல் அப்படியே மேல வருது. வந்து எழு பொன் தீரல் எடுத்து அதை எடுத்து வரன்முறையால் கரையேற்ற. எப்படி கரையேற்றணும்? ஏன்னா அதிகமா மிகுந்த கனம் கொண்டது. 12,000 ஏத்தணும். அதுக்கப்புறம் தான் அது கொண்டு போகணும். அப்ப முறைப்படி அந்த 12,000 பொற்கட்டிகளையும் கரையேற்றுகின்றார். ஏற்றின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்தரத்து மலர் மாறி பொழிந்தது. வானவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மலர் தூவி வாழ்த்தி வணங்குகின்றார்கள். இறைவனுடைய அருள் வெளிப்பாடு எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வானவர்கள் இந்த பூ மாறி பொழிந்து வணங்கி அவர்களும் இந்த திருவருளை பெறுவார்கள் இல்லையா. அப்ப இந்த சுவாமி நிகழ்த்திய அற்புதத்தை கண்டு அடியார் பெருமகனுடைய பெருமையை கண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, மலர் மாறினா மழை எப்படி பொழியுமோ விடாது அது போல நிறைய மலர்களை தூவி பொழிந்து இழிந்ததான். பொழிந்து அப்படின்னா நிறைய 1-2 தூவல, பொழிந்ததுன்னா நிறைய மலர்களை தூவி, இழிந்ததுன்னா மேலேந்து அது இறங்கி வருது அந்த மலர்கள். அவனி உள்ளோர் அவர்கள் விண்ணுலகத்தவர்கள் எல்லாரும் மலர் தூவி வாழ்த்தி வணங்க பூமியில இருக்கிறவங்க ஏன்னா பாக்குறாங்கல்ல, கண்ணுக்கு முன்னாடி அந்த திருவாரூர் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்து அவனி உள்ளோர் இந்த பூமியில உள்ளவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த அதிசயம் என்னே, யார் பெறுவார், எப்படிப்பட்ட அதிசயம், இந்த அதிசயத்தை இவரா தவிர யாரால் நிகழ்த்த முடியும், யார் பெறுவார், இவ்வாறு இறைவனுடைய திருவருளை யாரால் பெற முடியும், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானால் தான் பெற முடியும் என தொழுதார். இவர் திருவடியை வணங்கி தொழுது அவர்களும் நன்மை அடைகின்றார்கள் சொல்லிட்டு, அப்ப எவ்வளவு ஏற்றுகின்ற தன்மை உடையது அடியார்கள் பெருமை, இறைவனுடைய திருவருள் பெருமை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த அதிசயத்தை இவரால் மட்டுமே நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுள்ளோர்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கி துதித்து நல்லொருள் பெறுகின்றார்கள். அடுத்தது 136வது பாடல். ஞாலம் வியப்பு எய்த வரும் நல்கனகம் விடையெடுத்து மூலம் என கொடுபோந்த ஆணியின் முன் உரைப்பிக்க நீலமிடற்றவர் அருளால் உரைத்தாழ பின்னும் நெடுமால் அயனுக்கு அரிய கழல் வழுத்தினார் வந்தொண்டர். அதாவது இங்க ஒரு சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய செய்கைகளை அத நம்ம போற்றிதான் சொல்லலாம், குறைச்சி சொல்லக்கூடாது. இருந்தாலும் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் 12,000 பொண்ண சுவாமி கிட்ட இருந்து பெற்றாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, மணிமுத்தாறு நதியில புக விட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பொற்கட்டி எடுத்து கொஞ்சோண்டு அதை வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அடையாளம் வந்தது அதே பொற்காசு தானான்னு தெரியணும், அதே மாற்று தூய்மையான பொண்ணா தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்ப அவருக்கு லேசா சந்தேகம் வந்துருச்சோன்னு சுவாமிக்கு. அப்போ உனக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்ல, அப்ப அதே போல குறைச்சே தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமான பொண்ணை கொடுக்கல. மேல திரண்டு வந்த அந்த 12,000 பொண்ணும் தூய்மையா இல்லை. இவர் நம்பி போட்டிருந்தாருன்னா ஒருவேளை 12,000 முதல்ல போட்ட அதே மாற்று அதே பியூரிட்டியில கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஆனா என்ன பண்ணாரு, அவர் கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டார் சோதிக்கணும்ட்டு. சுவாமி என்ன பண்றாரு, திருவருளால முன்னாடி கொடுத்த பொண்ணு அளவுக்கு தூய்மை இல்லாம கொஞ்சம் மாற்று குறைந்த பொண்ணை தருகின்றார். அந்த 12,000 பொண்ணும் மாற்று குறைந்த பொண்ணாகவே இவருக்கு கிடைக்கின்றது. இதுவும் இறைவன் திருவருள் சொல்றாங்க. பாடல் பாருங்க. ஞாலம் வியப்பு எய்த வரும் நல் கனகம். இந்த ஞானம் உலகமே வியப்பு எய்த ஆச்சரியப்பட எய்துகின்ற அந்த நல் கனகம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவன் அருளியதால அந்த பொருள் செல்வமானது இறைவன் திருவருளால வந்ததால இது நல் கனகம். அத்தகைய நல் கனகம் ஆகிய அந்த நன்மை பொருந்திய அந்த பொண்ணை மிடை எடுத்து அந்த 12,000 இருந்து நடுவுல இருந்து ஒண்ணு எடுக்கிறார். எடுத்து மூலம் என கொடுன்றது கொண்டு போந்த ஆணியின் முன் உரைப்பிக்க. ஆணி அப்படின்றது என்னன்னா,
முன்னாடி கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டாருல, அதுதான் மூலம். அந்த 12,000த்துல அதுல ஒண்ணு அதுதான் வந்து சுவாமி கொடுத்தது, அது மூலம். அதுல வந்து கொஞ்சோண்டு வெட்டி எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதுதான் ஆணி. மூலம் என கொண்டு போந்த ஆணி, மூலம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து அந்த பொற்கட்டி ஆணியின் முன் உரைப்பிக்க. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த உரை கல்ல வந்து முதல்ல இருக்கிற பொன்னியும் தேய்ச்சி, இப்ப வந்துச்சு இல்லையா, இதையும் தேய்க்கிறார். தேய்ச்சி பார்த்தா முதல்ல எடுத்துட்டு வந்தது தூய செம்பொன்னா இருக்கு, கொஞ்சம் கூட மற்ற உலோகங்கள் கலக்காத தூய செம்பொன். ஆனா இப்ப வந்துச்சு இல்லையா, இப்ப கமலாலய குலத்துல இருந்து அதை வந்து தேய்ச்சி பாக்குற அந்த உரை கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை தேய்ச்சி பார்த்தா அந்த மாற்று எவ்வளவு தூய்மையா இருக்கு தங்கம்ன்றது தெரியும். இப்ப வந்து தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த மாற்று கொஞ்சம் குறைகின்றது. இப்ப வந்த அந்த 12,000 பொற்கட்டிகளுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சு இருக்கு அப்படின்றத அவர் உரைக்கும் போது அவருக்கு தெரிகின்றது. இது ஒரு சிறப்பு கருத்து சொல்லுவாங்க. இவர் வந்து இப்படி இன்னும் வந்து சரியா சொல்லணும் இல்லையா, ஏன்னா சுவாமி கொடுத்ததை குறை சொல்லக்கூடாது. அப்ப இவர் வந்து இப்ப கொண்டு வந்த அந்த 12,000 பொண்ணை வந்து சோதிக்கணும்னு நினைக்கும் போது பிள்ளையாரே வந்து ஒரு பொற்கொலர் மாதிரி ஒரு பக்தர் சொல்லுவோம் இல்லையா, அவர் போல வராராம். வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாராம், இது வந்து உரைப்பித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளையார் உரைத்து பார்த்து, இது வந்து உண்மையிலும் நீங்க கொண்டு வந்த மூலத்தை விட இது வந்து உரை தாழ்ந்த, அதாவது அந்த தூய்மை கொஞ்சம் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த மாற்றை வந்து உரைத்த பிள்ளையார் சொல்லிட்டு, இப்பயும் அந்த குளக்கரையில வந்து பறவையார் நிக்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல மாற்று உரைத்த பிள்ளையார் கோயில் இருக்கு. அவர் தான் வந்து இந்த தங்கம் வந்து கொஞ்சம் வந்து முதல்ல கொடுத்த தங்கத்தை விட இந்த மாற்று குறைந்தது, தூய்மை குறைந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கோயில்ல புராணங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மூலம்னா முதல்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த 12,000 முதுகுன்ற தந்தருளிய அந்த அந்த பொண்ணுல இருந்து கொண்டு வந்த மூலம், அதையும் இப்போ வந்ததை உரைப்பிக்க நீலமிடற்றவர் அருளால் உரைத்தாழ. நீலமிடற்றவர்னா கரை, அதாவது இந்த கண்டத்திலே கொடிய ஆழகால நஞ்சினை நிறுத்தியதால நீலகண்டனாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய அருளால் உரைத்தாழ. ஏன்னா அவர் சந்தேகப்பட்டார்களே அதே இது வருமான்னு, அதனால என்ன பண்ணாரு, அதனால மட்டும் இல்ல, மறுபடியும் ஒரு பாடுவார் இல்லையா, பாட்டு வந்த பெருமான்னு இங்க சொல்லிட்டோம் இல்லையா, நீற்று அழக பாட்டு உவக்கின்றவர், அதனால திருப்பியும் அவர் பாடுவான்றதுக்காகவும் சந்தேகப்பட்டு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார். அதனால நீ சந்தேகப்பட்ட மாதிரியே உரை தாழட்டும்னு சொல்லிட்டு சுவாமி உரை தாழ்ந்து அருள் செய்ய, இவர் என்ன பண்றாருன்னா அடுத்தது ஒரு பாட்டு பாடுறாரு. பின்னும் அதுக்கப்புறம் அதனால என்ன பண்றாரு, நெடுமால் அயனுக்கும் அரிய கழல் வழுத்தினார் வன் தொண்டர். எப்படி நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு தெரியும் இந்த வரலாறு. திருவிழி மிழலையில திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் அங்க தங்கி இருந்து சுவாமியை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். கொடுமையான பஞ்சம் ஏற்படுகின்றது. இப்ப அடியார் பெருமக்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் ஞான சம்பந்த பெருமானோடையும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் கூடவே இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த இவங்கள அடியார் பெருமக்களை குருமார்கள் திருவடியை வணங்குகின்ற அடியார்களுக்கு பசி வரக்கூடாது இல்லையா, துன்பம் ஏறக்கூடாது. அதற்காக சுவாமி என்ன பண்றாரு, 2 பேருக்கும் காசு கொடுப்பாரு இல்லைங்களா, படிக்காசுன்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் கிழக்கு பீடத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்துல திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கும் கொடுப்பாங்க. அப்போ திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் கைத்தொண்டு செய்வதால, அந்த தூய்மை பணி செய்யறதுனால தூய பொண்ணு கொடுப்பார். தனக்கு மகனா இருந்தாலும் பாடல் தொண்டு மட்டும் செஞ்சதுனால கொஞ்சம் மாற்று குறைந்த பொண்ணை வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு தருவாரு. இதை உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு, திருவிழி மேலை இறைவன் மீது வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் வேலையீர் ஏசல் இல்லையேன்னு அந்த வாசி தீரும் பொருட்டு பதிகம் பாடி நற்காசு பெறுகின்றார் இல்லையா. இவர் என்ன பண்றாரு, அப்ப அந்த கொஞ்சம் குறைவோடு வருகின்றது. அப்ப இந்த குறைவை நீக்குவதற்காக இறைவனை பாட வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா இறைவன் திருவருள் தான் இல்லையே கொடுத்துருக்காரு. நீலம் இடற்றவர் அருளால் உரை தாழ, இறைவனோட திருவருளால் இது உரை தாழ்ந்தது. அதனால பின்னும் அதுக்கப்புறமும் அந்த 12,000 பொன் எடுத்ததுக்கு அப்புறமும் நெடுமால் அயனுக்கும் அரிய கழல், உயர்ந்த திருமால் இல்லையா, அதாவது வாமன அவதாரமா சுவாமி வரும்பொழுது அந்த மகாபலி சக்கரவர்த்திய அழிக்கணும்ன்றதுக்காக வரும்பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றார் இல்லையா, நெடிய உருவம் கொண்டு.
அந்த நெடுமால் அயனுக்கும் அரிய கழல் கொண்ட சிவபெருமானுடைய திருவடிகளை வழுத்தினார், அதாவது போற்றி வணங்குகின்றார் வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். 137வது பாடல். மீட்டும் அவர் பரவுதலும் மெய்யன்பர் அன்பில் வரும் பாட்டு உவந்து கூத்து உவந்தார் படுவாசி முடிவு எய்தும் ஓட்டு அரு செம்பொன் ஒக்க ஒரு மாவும் குறையாமல் காட்டுதலும் மகிழ்ந்து எடுத்துக்கொண்டு கரை ஏறினார். அது கரையே ஏறி, அது தூய்மையான பொண்ணா 12,000 கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வராரு. மீட்டும்னா மீண்டும் மீண்டும் அவர் பரவுதலும், இந்த உரை தாழாம தூய்மையான பொண்ணு கிடைக்கணும்ன்றதுக்காக மீண்டும் அவர் பரவ, அதாவது இறைவனை போற்றி துதிக்க மெய்யன்பர் அன்பில் வரும் பாட்டு வந்து, இந்த பாடல் எதனால பாடுறாருன்னா மெய் அன்பினால பாடுகின்றார் அன்பர் இல்லையா. அதாவது தூய்மையான அன்பினை உடைய அடியாருடைய பாடல், அதனை அந்த அந்த அன்பினால வருகின்ற பாடல் அப்படின்றதுனால இறைவன் உவக்கின்றார். பாருங்க, சைவ திருமுறைகளோட சிறப்பே அதுதான். அடியார் பெருமக்கள் அன்பினால் பாடி இருக்கின்றார்கள். அதனால மற்ற எல்லா சைவ நூல்களை விட சைவ திருமுறைகளுக்கு என்ன சிறப்புனா அன்பினால் பாடப்பட்டது அடியார் பெருமக்களால். அப்ப மெய் அன்பில் வரும் பாட்டு உவந்த, பாடுறதை எதனால இறைவன் உவக்கின்றார்னா உள்ளத்துல தூய்மையான அன்போடு பாடுகின்றார். அந்த மெய் அன்பினால வருகின்ற பாட்டினை உவக்கின்றார் கூத்த பெருமான். சொன்ன மாதிரி கூத்து உகந்த நாயகன் தான் என்ன பண்றாரு, அந்த 12,000 பொண்ணை தருகின்றார். அப்ப இந்த கூத்து உகந்த நாயகன் கூத்து உகந்தார் என்ன பண்றாரு, அந்த பாடலை அன்பினால் வரும் பாடல்களை உவந்து அதனை மகிழ்ந்து ஏற்று அருள் செய்கின்றார். படுவாசி முடிவு எய்தும், இந்த வாசினா இந்த மாற்று குறைந்த பொண்ணு இல்லையா, அந்த முடிவு எய்தும் அந்த அந்த குற்றத்தை நீக்கி தூய்மையான பொண்ணை தருகின்றார். ஓட்டு அரு செம்பொன், இந்த ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா எல்லாம் மீட்டும் பாட்டும் அப்படின்னு வர்றதுனால இந்த ஒட்டுன்றது எல்லாம் நெடிலா வர்றதுனால இந்த ஒட்டும் ஒன்னா வரணுன்றதுக்காக ஓட்டுன்னு வந்துருச்சு. ஆனா அது ஒட்டுதான். ஒட்டு அரு செம்பொன், இந்த ஒட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அதாவது ஒப்ப அப்படின்னு அர்த்தம். ஒப்ப அரும் செம்பொன், அதாவது ஒப்பனா முதல்ல கொடுத்தாருலயே 12,000 தூய்மையான பொன், அதே ஒப்ப கொஞ்சம் கூட மாற்று குறையாம அதே போன்ற தூய்மை உடைய ஒப்புடைய இந்த அரு செம்பொன், அருமையான அரிய தூய பொன் ஒக்க ஒருமாவும் குறையாமல், அதாவது ஒரு மானா என்னன்னா இருக்கிறதுலே சிறிய அளவு. நம்ம தெளிவா சொல்லணும்னா இப்ப நம்ம தங்கம் எல்லாம் ஒரு சவரன் வாங்குறோம் இல்லைங்களா, அதுல குறைந்த சின்ன எடை மில்லிகிராம் நமக்கு தெரியும் இல்லையா, 1000 மில்லிகிராம் சேர்ந்ததுதான் 1 கிராம் தங்கம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப 8 கிராம் தங்கம் ஒரு சவரனு. இப்ப இந்த ஒரு சவரன்ல இருக்கிறதுலே இந்த தங்கத்தோட குறைந்த எடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மில்லிகிராம் சொன்னோம். அந்த அளவு கூட குறையாம கொடுக்குறாங்க. அப்ப சுவாமியோட அருள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு மானா இருக்கிறதுலே சிறந்த சிறிய அளவு, தங்கத்தோட சிறிய அளவு, அது கூட குறையாம முன்னாடி எவ்வளவு கொடுத்தாரோ அந்த 12 அந்த எடை, அதற்கு ஒத்த எடை ஒத்த தூய்மை உடைய பொன்னினை சுவாமி தருளுகின்றார் கூத்த பெருமான். ஏன்னா அன்போடு அவர் பாடுறாரு, அதனை மகிழ்ந்தார் சுவாமி. மகிழ்ந்து என்ன பண்றாரு, கொடுத்துடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சுவாமியை அன்பினால மகிழ்விக்கணும். அப்பதான் கேட்டது கிடைக்கும். நம்ம போய் கோயிலுக்கு போறதுனால மட்டும் இல்ல பரிகாரங்கள் செய்வதனால மட்டும் கிடையாது, இறைவனை மகிழ்விக்க வேண்டும் தூய அன்பினால். அப்ப நம்ம கேட்டது எல்லாமே இறைவன் அருள் செய்வார், மகிழ்ந்து அருள் செய்வார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒப்பில்லாத அந்த முதல்ல எப்படி கொடுத்தாரோ தூய்மையான அந்த பொன் ஒக்க அந்த தூய்மையும் ஒரு மான சிறிய அளவு கூட குறையாம, சின்ன மில்லிகிராம் 1 மில்லிகிராம் கூட குறையாம காட்டுதலும், அது மாதிரி காட்டுதலும் மகிழ்ந்து எடுத்து ரொம்ப மகிழ்கின்ற இறைவன் முன் செய்தபடியே தருள் செய்தபடியே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு மகிழ்ந்து எடுத்து கொண்டு கரையேற்றினார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தூய்மையான பொண்ணை எல்லாம் கரையேற்றுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 138வது பாடல். கரையேறி பறவையாக உடன் கனகம் ஆனது எல்லாம் நிறைய ஆளில் சுமத்தி நெடுநிலை மாளிகை போக்கி திரையேறும் புனசரில திருமூல டானத்தார் விரையேறு மலர்பாதம் தொழுது அணைந்தார் வீதியினில். அதாவது
அடியார் பெருமக்கள் செய்கை பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எப்பவுமே அடியார் பெருமக்கள் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது சிவஸ்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்கி அருள் விடை பெற்று கொண்டுதான் போவாங்க. அதே போல வெளியூருக்குலாம் சென்று ஊருக்கு வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க? திருத்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்கிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க இல்லையா? அதுதான் மரபு, செய்ய வேண்டிய மரபு. இப்ப இங்கேயுமே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் பொழுதும் இறைவனை வணங்கி அருள் பெற்றுதான் போவாங்க. இப்ப இந்த பறவையாரை அழைத்து கொண்டு இந்த பொண்ணு எடுத்துன்னு வரும்போது முதல்ல என்ன பண்ணுவார் பார்த்தோம் இல்லையா? சென்ற வகுப்புலயே கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வளம் கொண்டு வணங்கி அருள் பெற்று கொண்டுதான் இப்போ கமலாலய குளத்துக்கே வராங்க. வடகிழக்கு திசைக்கு வந்து நின்று அவர் தேடுறாரு இல்லையா? இப்ப இங்க பொண்ணு பெற்றதுக்கு அப்புறம் பெற்றது போதும், பத்திரமா கொண்டு போய் வீட்டுல வைக்கணும் இல்ல. என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஆட்கள் மேல ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பறவையாரோட சென்று வணங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறாரு. அதான் இங்க சொல்லிருக்காங்க. கரையேறி பறவையாருடன் கனகம் ஆனது எல்லாம், எல்லாம்ன்றது எல்லாம், எல்லா 12,000 பொற்கட்டிகளையும் நிறைய ஆளில் சுமத்தி, வரிசையாக ஆள்ல சுமத்தி, ஏன்னா நிறைய கணம், அவ்வளோ தூய்மையான பொண்ணு வந்து மிகுந்த கணம் கொண்டது. நிறைய ஆட்கள் மேல வரிசையாக செலுத்தி சுமத்தி நெடுநிலை மாளிகை போக்கி, பறவையாருடைய உயர்ந்த அந்த மாளிகை நிலைகள்னா பெரிய மாளிகைகள் உயர்ந்த நிலைகள் இருக்கும். அத்தகைய அந்த பெருமை மிகுந்த பறவையார் மாளிகைக்கு போக்கி இந்த ஆள்கள்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போய் பறவையார் மாளிகையில நிறைய வைங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போக விட்டுட்டு திரையேறு புனல் சடில திருமூலட்டானத்தை, அதாவது திருமூலட்டானம் திருவாரூர் பூங்கோயில்ல புற்றிடம் கொண்ட பெருமான் அவர்தான் வீட்டு இருக்கார் இல்லையா? அவர்தான் வந்து திருமூலட்டானத்து பெருமான். அவரை சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? திரை ஏறும் அலைகளை கொண்ட, புனல்னா கங்கை, அலைகளை கொண்ட கங்கையினை தன் திருமுடியில் கொண்ட திருமூலட்டானர் ஆகிய சிவபெருமான், அந்த புற்றிடம் கொண்ட இறைவனுடைய விரையேறு மலர்பாதம். அதாவது சுவாமியுடைய திருப்பாதம் எப்படி இருக்குன்னா மலர் போன்று இருக்கும். மலர் போன்ற மென்மைக்காக மட்டும் இல்ல, அந்த அந்த மனமும் வீசுதா. விரைனா மலர், அதாவது மனம் பொருந்திய மலர் போல சுவாமியோட திருவடி இருக்கு இல்லையா? அருள் மனம் கமலம் இல்லையா? நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய திருவடிதான், நமக்கு காப்பாக விளங்குது திருவடிதான். அப்படி என்ன சொல்றாங்கன்னா விரையேறும் மலர் பாதம், அருள் மனம் கமழுகின்ற மலர் போன்ற பாதத்தினை வணங்கி. ஏன் சுவாமியை நினைக்கும் போது அடியார் பெருமக்கள் அதை தான் சொல்லுவாங்க, திருவடியை தான் போட்டுருவாங்க. அப்ப அந்த கங்கையினை, அலைகளை கொண்ட கங்கையினை திருமுடியில் சூடி இருக்கின்ற திருமூலட்டானத்து பெருமானை வணங்கி இப்படி அவருடைய அந்த வாசனை பொருந்திய மலர் போன்ற பாதங்களை தொழுது அடைந்தார் வீதியில். தொழுது வணங்கி விட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீதியில் வராரு, அதாவது வீட்டுக்கு போறதுக்காக வராரு, வீதியில் வந்தார். அடுத்தது 139வது பாடல். வந்து திரு மாளிகையின் உள் புகுந்து மங்கள வாழ்த்து அந்தமிலா வகை ஏற்றும் அளவு இறந்தார் ஒளி சிறப்ப சிந்தை நிறை மகிழ்ச்சியுடன் சேயிழையார் உடன் அமர்ந்தார் கந்தமலி மலர் சோலை நாவலர் தம் காவலனர். இறைவனை வணங்கி கொண்டு அடுத்து வீட்டுக்கு போறாரு. வந்து திருமாளிகையின் உள் புகுந்து வந்த உடனே மங்கள வாழ்த்து. ஏன்னா எப்பவுமே நிறைய பரிசனங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை சுத்தி இருப்பாங்க, பறவையார் சுத்தி அந்த தோழியர்கள்லாம் இருப்பாங்க, சேழி பெண்கள், அவர்களுக்கு பணி செய்கின்ற பெண்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அது மட்டும் இல்லாம அடியார் பெருமக்கள் இத்தகைய அருளினை இறைவன் திருவருளால இவர் நிகழ்த்தி இருக்கின்றாரேன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளார புகுந்த உடனே மங்கள வாழ்த்தி வணங்குகின்றார்கள் எல்லாரும். அந்தமில்லா வகை ஏற்றும், அதாவது எல்லாரும் வந்து அளவு இருந்தார், அளவே இல்லாம மக்கள் கூடி இருக்காங்க. அந்த அதிசயத்தை கண்டவர்கள் அடியார் பெருமக்கள் பரிசனங்கள் எல்லாருமே அளவு இருந்தார், அளவு இல்லாம இருக்கிறவங்க. ஏன் திரு அடியார்கள் திருவாரூர் கோயில் எப்போதும் கூடி இருப்பாங்க. அப்படி அளவில்லாதவர்கள் அந்தமில்லா வகை நிறைய போற்றுதல் மொழி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமைகளை சொல்லி, இறைவனுடைய பெருமைகளை சொல்லி போற்றுகின்றார்கள், ஏற்றுகின்றார்கள், மங்கள வாழ்த்தினை பாடுகின்றார்கள். ஒளி சிறப்ப, அந்த ஒளி சிறக்க சிந்தை நிறை மகிழ்ச்சியுடன், உள்ளம் முழுவதும் இவருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இறைவன் அருள் செய்தபடி பொன்னை தந்து இருக்கின்றார். அப்ப என்ன பண்ணலாம் இவர்? அதனால கவலைப்படாம சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இந்த பாடல் தொண்டு செய்து கொண்டே இருக்கலாம். அவர் கூட வர பரிசனங்களை பாதுகாக்கவும், தன்னுடைய மனையாளை பாதுகாக்கவும், இறைவனுக்கு கோயிலுக்கு செய்கின்ற திருத்தொண்டு, அதுக்கு தானே ஒரு செல்வம் கேட்கின்றார், தனக்காக கேட்கிறாரா?
தன்னை சார்ந்து இருக்கின்ற அடியார்களுக்கும் தன்னுடைய துணைவிக்கும் இது திருத்தொண்டு செய்வதற்கும் அதுக்காக தான் அந்த செல்வம் கேட்கிறாரு. அப்ப அதற்காக கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு கவலை இல்லை. இறைவனுடைய திரு அருள் முதலே சொன்னார் இல்லையா, இந்த மணிமுத்தாறு நதியில போடும் பொழுது கமலாலய குலத்துல நான் எடுத்துட்டேன்னா அந்த இறைவனுடைய திருவருள் என்னை வழிகாட்டுனார் இல்லையா, அப்ப எவ்வளவு திருவருளுக்கு நான் உரியவனா இருக்கிறனோ அந்த திருவருள் குறையவே இல்லை. அந்த திருவருளுக்கு எப்பொழுதும் நான் தகுதியானவன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தரோட தான் அவர் வந்து மணிமுத்தாறு நதியிலே போடுறாரு. அப்ப இறைவன் திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக தடையின்றி கிடைக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சதுனால உறுதிப்படுத்தப்பட்டதுனால மகிழ்வோடு இருக்கின்றார். சிந்தை நிறை மகிழ்ச்சியுடன், சிந்தை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க சேயிழையார் உடன் அமர்ந்தார். சேயிழைனா அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய வந்து நகை, இந்த மணிகள், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஆபரணங்கள், அது போன்ற இழைக்கப்பட்ட அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற பறவையாரோட தங்கி இருக்கார் திருவாரூர்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த மாதிரி மலர்சோலை நாவலர் தம் காவலனார். திருநாவலூர்ல தானே இவர் திரு அவதாரம் செய்தவர். திருநாவலூருக்கே காவலராக விளங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா மலர், அதாவது நல்ல வாசனை வீசுகின்ற மலர்கள்லாம் பூத்திருக்கின்ற சோலைகள் அதெல்லாம் நிறைஞ்சு இருக்கின்ற திருநாவலூரை ஆட்சி செய்கின்ற காவலர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேயிழையார் ஆகிய பறவையாரோடு சிந்தை நிறைந்த மகிழ்ச்சியோடு திருவாரூரில் வீற்றிருக்கின்றார். இறைவனை காலந்தோறும் தரிசித்து வணங்கி பதிகம் பாடி மகிழ்ந்து திருவாரூரில் வீற்றிருக்கின்றார். 140வது பாடல். அணியாரூர் மணிபூற்றின் அமர்ந்தருளும் பரம்பொருளை பணிவார் அங்கு ஒரு நாளில் பாராட்டும் திருப்பதிகம் தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன் துணிவாய பொருள் வினவி தொழுது ஆடி பாடுவார். நிறைய பதியங்கள் பாடுகின்றார். அதுல ஒரு சில சிறப்பு மிகுந்தது மட்டும் சேக்கிழார் பெருமான் கோடிட்டு காட்டுகின்றார். அணியாரூர் மணிபூற்றின் அமர்ந்தருளும் பரம்பொருளை, அதாவது திருவாரூர் சொல்லும்போது செல்வ திருவாரூர் சொல்லுவோம் இல்லைங்களா, அழகு மிகுந்த திருவாரூர் அப்படின்னு, அழகிய சோலைகள் வயல்கள் நிறைந்தது. நம்மளே முதல்ல பார்த்தோம் இல்லையா, மருத திணைக்குரிய, ஏன்னா நிறைய நெல் செஞ்சாலி நெல் வந்து விளைஞ்சிருக்கு, நிறைய சோலைகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அது போல அந்த அழகிய ஆரூர் திருவாரூர், அதுல மணிபூற்றின் அழகிய புற்றுல சுவாமி சொன்னோம் இல்லையா, புற்றிடம் கொண்டாராக சுவாமி வன்மீகநாத பெருமான் இருக்காரு. அந்த மணிப்புற்றின் அழகிய புற்றில் வீற்றிருக்கின்ற அமர்ந்து அருளும்னா விரும்பி எப்போதும் வீற்றிருக்கின்ற சிவபெருமான், பரம்பொருள் இல்லையா, பழமையான இறைவன். நம்ம திருவாரூர் பத்தி சொல்லும் போது சென்ற வகுப்புல சொன்ன எந்த கிளாஸ்லன்னு தெரியல, அதாவது இத்தகைய பழமையானவர் அப்படின்னு சொன்னா திருவாரூர் எப்படிப்பட்ட பழமை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாண்டகத்துல திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் பாடுவாரு. தில்லையில கூத்தாட சுவாமி இறங்கி வந்தார் இல்லையா, தில்லைவாழ் அந்தணர்களோட 3000 அவரோட, அதற்கு முன்னாடியே நீ கோயில் கொண்டாயா இறைவா திருவாரூர்ல தெரியல. இப்ப கூத்த பெருமான் வந்து ஆடுவதற்கு முன்போ பின்போ நீங்க கோயில் கொண்டாய், அதுக்கப்புறம் உமையன்னைக்கு ஒரு பாகம் கொடுத்த இல்லையா, அதற்கு முன்பாகவே கொண்டாயோ இல்ல அதுக்கப்புறம் தான் கொடுத்தாயோ தெரியல. ஏன்னா அத்தகைய பழமைக்குரியது கோயில். பறந்து கொண்டே இருக்கின்ற மூவையிலையும் எரித்தாயே. சிவ சிவ நல்லதுமா, இந்த வகுப்புதான் சொல்லியிருக்கேன். அப்போ அதான் சொல்றாங்க, பறந்து கொண்டே இருக்கின்ற 3 எயிலையும் எரித்தாயே, அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ எப்போது நீ கோயில் கொண்ட தெரியல. ஏன்னா இது மாதிரி ஒரு அந்த பாடல் முழுவதும் ஒரு பதியம் முழுவதும், ஏன்னா அந்த திருவாரூர் கோயிலோட பழமையை கூறுவதற்காக. அவ்வாறு பரம்பொருளாகிய இறைவன், அதாவது யாரும் அறியாத அந்த அனாதி, அப்பவே யாரும் அறிவதற்கு முன்பாகவே இந்த புற்றிடம் கொண்ட பெருமானாக விளங்குகின்றான். அத்தகைய பரம்பொருளாக இறைவன் விரும்பி வீற்றிருக்கின்ற அந்த மணிப்புற்றிலே வீற்றிருக்கின்ற மூலட்டானத்து பெருமானை, வன்மீகநாத பெருமானை பணிகின்றார். காலந்தோறும் பணிகும் போது அங்கு ஒரு நாளில் பாராட்டும் திருப்பதிகம். பாராட்டும்னா இறைவனுடைய அந்த நிறைய நிலைகள் இல்லையா, நம்ம ஒரு பதிகத்திலையும் பார்ப்போம். திரிபுரங்களை எரித்தது, யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்த்தியது இல்லையா, தக்ஷனுடைய அந்த எதிய வேள்வியை அழித்தது, நிறைய அது போல வந்துட்டே இருக்கு. கங்கையை திருமுடியில் சூழியது,
போல நிறைய இறைவனுடைய அந்த அருள் லீலைகள், அருள் நிலைகளை எல்லாம் போற்றி வணங்கி பாடுவது, இதுதான் பாராட்டும். அவ்வாறு இறைவனுடைய அந்த அறக்கருணையையும் மரக்கருணையையும் போற்றுகின்ற, பாராட்டி போற்றுகின்ற அந்த திருப்பதிகத்தினை என தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன். அதாவது என்ன, அந்த இறைவனுடைய அந்த தன்மை நினைக்க நினைக்க அன்பினால் ஆனந்தம் எழுகின்றது. நம்ம முதலே சொன்னோம், உள்ளத்துல எப்ப சென்ற வகுப்புலதான் இதை சொன்னோம், உள்ளத்துல எல்லையில்லாத அன்பு தோன்று அதனால மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் சொல்லிட்டு, அப்படி அந்த தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப அளவில்லாமல் ஆனந்தம் பொங்க தொண்டருடன் அடியார் பெருமக்களுடன் துணிவாய பொருள் வினவி தொழுது ஆடி பாடுவார். துணிவாய பொருள் வினவி அப்படின்னு சொன்னா, அதாவது இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் இப்படிப்பட்டவரா இறைவன், இப்படிப்பட்ட இவரா இறைவன் சொல்லிட்டு தெரியாதது போல கேள்வி கேட்கறது, வினாவா. அதாவது சுவாமி திருமேனியில் யானையோட தோலையை போர்த்தியவரா அப்படின்ட்டு பரிமாவும் தேரும் உகந்து ஏற கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே அப்படின்ட்டு, இப்படிலாம் ஏறாம ஒரு இடபத்து மேல சுவாமி ஏறி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அடியார் பெருமக்கள் கிட்ட கேள்வியா கேட்கறது போல இறைவனை புகழ்ந்து பாடுவது இதுல ஒரு வகை. இப்படி இறைவனுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு இறைவனா, இப்படிப்பட்ட எளிவந்த பிறானாக விளங்குவாரா, இவ்வளோ பெருமைகளை உடையவரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டே அடியார்கள் கிட்ட இந்த பெருமையை போற்றி வினாவாக பாடுவது, அப்படி ஒரு அமைப்புல அந்த பதிகத்தை பாடுறாரு. துணிவாய பொருள் வினவி அப்படின்னு சொல்லும்போது இறைவனோட பெருமைகளை எல்லாம் அறியாதார் போல வினவி வினவி பாடுகின்ற அந்த பொருள் வினவி, பொருளை இப்படிதான் வினவி தொழுது ஆடி பாடுவார். அந்த தொழுது இறைவனை பாடுகின்றார், அந்த ஆனந்தத்தினால ஆடுகின்றார் பாடுகின்றார். அப்படி ஒரு இன்ப நிலையில அந்த பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகம் பாரு தாங்கிய காடர் அதெல்லாம் வரும். பன்னிறையும் வகை பாரு தாங்கி என எடுத்தருளி உள்நிறையும் மனக்களிப்பால் உருபுலக மயிர் முகிழ்ப்ப கண்ணிறையும் புனல் பொழிய கரைகந்த ஆனந்தம் எண்ணிறைந்த படி தோன்ற ஏத்தி மகிழ்ந்து இன்புற்றார். அதாவது பன்னிறையும் வகை பாரு தாங்கி என எடுத்தருளி, அதாவது பண்ண இசை நிறைந்தது. பார்த்தோம் இல்லையா, எப்பவுமே ஒவ்வொரு பதிகமும் இசையோடு தான் பாடப்பட்டது. அது போல அந்த இசையோட பொருந்தி பன்னிறையும் வகை, இசையோடு பொருந்திய வகை பாரு தாங்கி என்று எடுத்தருளினா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றுதல் தான் எடுத்தருளி. அவ்வாறு போற்றுகின்ற பதிகத்தை இசையோடு பாடுகின்றார். இப்படி பாடுறார், உள்நிறையும் மனக்களிப்பால், உள்ள முழுவதும் என்ன இருக்கு, அன்பினால் ஆனந்தம், அந்த ஆனந்தத்தோடு பாடுகின்றார். இந்த ஆனந்தம் எப்படி, அந்த உள்ளத்துல இருக்கிற ஆனந்தத்தை வெளியில பார்த்தா எப்படி தெரியும்னா, உருபுலக மயிர் முகிழ்ப்ப, அதாவது உடம்பு ஃபுல்லா புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆனந்தத்தினால உடம்பு முழுவதும் மயிர் புலகம் கொள்ள, உடம்பு முழுவதும் மயிர் கூச்சரிய கண்ணிறையும் புனல் பொழிய இல்லையா, அதெல்லாம் மெய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. தூய அன்புனால பக்தியினால உடல்ல ஏற்படுகின்ற மாற்றம். கண்ணிலேருந்து புனல் பொழியன்னா அப்படி ஒரு துளி ரெண்டு துளி இல்ல, அப்படியே அருவி போல பொழிகின்றது. அந்த அன்பினால ஆனந்தத்தினால உள்ளத்துல அன்பு மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கிறது. கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பொழிகின்றது. இகந்த ஆனந்தம், இகந்தனா கரையே இல்லாத ஆனந்தம் உள்ளத்துல தோன்ற, எண் நிறைந்த படி தோன்ற, எல்லையே இல்லாத அளவுக்கு ஆனந்தமானது தோன்ற ஏத்தி மகிழ்ந்து இன்புற்றார். இறைவனை போற்றி மேலும் மேலும் இன்பம் எய்துகின்றார். அன்பினாலதான் போற்றி சொல்கின்றார். போற்றுவதனால மேலும் இன்பம் பெருகுகின்றது. இவ்வாறு இன்பம் பெருக இறைவனை போற்றுகின்றார். எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. இசை பொருந்தும்படி உள்ளத்தில் நிறைந்திருக்கின்ற இந்த அன்பினால கண்களில் இருந்து தர தரையாக கண்ணீர் பொழிய எல்லையே இல்லாத ஆனந்தம் மேலும் வளரும்படி இந்த பதிகத்தினை பாடி இறைவனை போற்றி துதிக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 142வது பாடல். இன்புற்று அங்கு அமர் நாளில் ஈரில் அருமறை பரவும் வன்புற்றின் அரவு அணிந்த மன்னவனார் அருள் பெற்றே அன்புற்ற காதலுடன் அளவிறந்த பிறப்பதியும் பொன்புற்கு என்றிட ஒளிரும் சடையாரை தொழப்போவார். அதாவது அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க திருவாரூர்ல வீற்றிருக்கின்றார். இன்புற்று அங்கு அமரும் நாளில், இவ்வாறு சுவாமியை காலந்தோறும் வணங்கி பதிகம் பாடி
மேலும் மேலும் இன்புற்று அங்கு வீற்றிருக்கின்ற நாளில் ஈரில் அருமறை பரவும் இல்லையா. அடியார் இவரோட தொண்டை என்ன, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை போற்றி பாட வேண்டும். கொஞ்ச நாள் இருந்தாச்சு, இப்ப அடுத்தது சிவஸ்தலங்கள் தோறும் செல்லணும். அப்ப ஈரில் அருமறை பரவும் வன்புற்றின் அரவு அணிந்த மன்னவனார் அருள் பெற்று இல்லையா. இப்ப போகணும்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இறைவனுடைய திருவருள் பெற்றுக்கொண்டுதான் போகணும். அப்ப ஈரில் அருமறை பரவும், இப்ப திருவாரூர் மூலட்டானத்து பெருமானுடைய பெருமை எப்படி சொல்றாரு பாருங்க. ஈரில் அருமறை பரவும், மறையும் போற்றுகின்ற அருமையான பெருமைக்குரிய மறை இல்லையா, அதுவும் போற்றுகின்ற ஒப்பில்லாத இறைவன். இங்க வந்து இந்த ஈரில் அப்படின்னு சொல்றது இந்த வேதத்தையும் கொள்ளலாம். இந்த எல்லையே இல்லாத பெருமைக்குரிய முடிவே இல்லாத அந்த வேதமானது பரவுகின்ற சிவபெருமான். அவர் எங்க இருக்காருன்னா வன்புற்று, புற்றிடம் கொண்டவராக விளங்குகின்றார். அவர் அரவு அணிந்திருக்கின்றார் இல்லையா. புற்றிடம் கொண்ட பெருமான் திருவாரூரிலே அரவு அணிந்து விளங்குகின்றார். அவர் வேதங்களாலும் அருமையான வேதங்களாலும் போற்றப்படுகின்ற பெருமைக்குரியவன். அத்தகைய மன்னவனாகிய சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டு செல்கின்றார். அன்புற்ற காதலுடன் இறைவனை அன்போட வணங்கி அந்த அன்போடையே பிற தலங்கள் போகின்றார். அளவு இறந்த பிறப்பதியும், வழியில இருக்கிற அளவே இல்லாத சிவஸ்தலங்கள், ஒண்ணு ரெண்டுன்னு இல்ல, நிறைய சிவஸ்தலங்கள் வழியில இருக்கிற எல்லா பிறப்பதியும் பொன்புற்கு என்றிட ஒளிரும் சடையாரை தொழ போவார். ஒவ்வொரு சிவஸ்தலங்களுக்கும் சென்று வணங்குகின்றார். எதற்காக போறாருன்னா பொன்புற்கு என்றிட ஒளிரும் சடையாரை, அதாவது பொன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொன் கூட தோற்றுவிடும் அத்தகைய அதையும் தாண்டி அந்த ஒளி பொருந்திய சடையினை உடைய சிவபெருமான். பார்த்தோம் இல்லையா, மின்னல் போன்ற மின்னார் செஞ்சடைகளை மிளிர் போன்ற அணிந்தவனே. இந்த செஞ்சடையில வந்து மின்னல் போல மின்னுமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பொன் பொறுக்கிறது, பொன் கூட தோற்ற விடுகின்ற மிகுதியான ஒளியினை சுவாமி செஞ்சடையில் கொண்டவர். அத்தகைய பொன்னும் தோற்கின்ற அளவுக்கு ஒளிருகின்ற சடையினை உடைய சிவபெருமானை தொழுவதற்காக மற்ற சிவஸ்தலங்கள்லாம் சுவாமி வீற்றிருக்கின்றார். அப்படி பொன்னும் தோற்கின்ற அந்த அந்த மின்னல் போன்ற மின்னுகின்ற செஞ்சடையாரை வணங்கி அருள் பெற வேண்டும்ன்றதுக்காக புற்றிடம் கொண்ட மன்னவனாரை வணங்கி விடை பெற்று கொண்டு பிற ஸ்தலங்களுக்கும் செல்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். 143வது பாடல். பரிசனமும் உடன் போத பாங்கு அமைந்த பதிகள் தோறும் கடி முடிவை புனைந்தார்த்தம் கடல் தொழுது மகிழ்ந்து ஏற்றி துரிசு அருநல். சவுண்ட் வரலீங்களாம்மா? ஒரு நேரத்துல கொஞ்சம் குறை விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. ஒரு நேரத்துல இப்பதான். அப்படிங்களா? திறந்துதான் இருக்கு. அது கொஞ்சம் காத்து அதிக அடிக்கும் போது அது மாதிரி இருக்கு போல இருக்கு. சிவ சிவா. சரிங்கம்மா சரிங்கப்பா, நீங்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் முடிச்சேன். பரிசனமும் உடன் போத பாங்கு அமைந்த பதிகள் தோறும், அதாவது இவர் இப்ப எங்கெல்லாம் போறாங்களோ, இப்ப இவர் இப்ப ராத்திரி ஒரு இடத்துல தங்கணும்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும். அடியார் பெருமக்கள் அத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்கணும். அதுக்காக வந்து பரிசனங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவஸ்தலங்கள் போகும்போதெல்லாம் கூடவே வருவாங்க இல்லையா. அப்படி பரிசனமும் உடன் போகனா அவங்களோட சேர்ந்து போறாரு. பாங்கு அமைந்த பதிகள் தோறும், பாங்குனா பக்கத்துல என்னென்ன சிவஸ்தலங்கள் இருக்கோ அதெல்லாம் வணங்கி கொண்டே செல்கின்றார் தன்னுடைய பரிசனங்களோட. கரி உரிவை புனைந்தாத்தம் கடல் தொழுது மகிழ்ந்து ஏற்றி. முதல்ல சுவாமியை சொல்லும் போது என்ன சொன்னாங்க, இப்படிப்பட்ட சுவாமி கோயில் எல்லாம் விட்டு இருக்கின்றார், பொன்னும் தோற்கின்ற ஒளியுடைய செஞ்சடையார்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கரி உரிவை புனைந்தார் இல்லையா. கயாசுரன் சொல்லுவோம். அவனுடைய அந்த கொடிய யானையாக வர அவனுடைய தோலை உரித்து தன்னுடைய திருமேனியில் போர்த்த புனைந்த அழகராகிய சிவபெருமானுடைய கழல் தொழுது, அத்தகைய சிவபெருமானுடைய திருவடிகளை சிவஸ்தலங்கள் தோறும் சென்று தொழுது மகிழ்ந்து ஏற்றி, தொழுது மட்டும் இல்ல, மகிழ்ந்து இறைவனை போற்றி திருப்பதிகம் பாடி துரிசு அரு நல் பெருந்தொண்ட திருநள்ளாறு தொழுவதற்கு. எப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்னா எதுக்காக அவரோட பெருமையை பாடுகின்றோம்? இது இறைவனுடைய பெரும் கருணை தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய வரலாறை சிந்திக்கிறது. காரணம் என்னன்னா துரிசு அரு நல் பெருந்தொண்டர். துரிசுனா குற்றங்களை எல்லாம் அறுக்குகின்ற நல்ல பெரும் தொண்டர். பெரும் தொண்டர் மிகுதியான அன்பு கொண்டவர், தொண்டு செய்கின்றவர் பெரும் தொண்டர்.
அவர் என்ன பண்றாருன்னா துரிசுகள்லாம் அறுக்கிறவர், நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்குபவர். யாரெல்லாம் அவர் திருவடியை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குபவர், குற்றங்களை களைபவர். அதான் துரிசு அருன்னா நம்மளோட குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், பெருந்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருநள்ளாறு தொழுவதற்காக செல்கின்றார். பாருங்க, திருவாரூர்ல இருந்து அப்படியே வாங்க, திருநள்ளாறு தொழுவதற்காக செல்கின்றார். தொழுவதற்கு புரிவுறு மெய் திருத்தொண்டர், அதாவது புரிவுறு மெய் தொண்டர் எதிர்கொள்ள புக்கு அணைந்தார். இப்ப நம்ம சிவஸ்தலங்களுக்கு போகும்போது அந்த அந்த ஊர்ல தெரியும், இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே நம்ம சுவாமியை தரிசிக்கிறதுக்கு வராருன்ட்டு அந்த ஊர் தொண்டர்கள்லாம் எதிர்கொண்டு வணங்குவாங்க. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரை பெருமைப்படுத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, துரிசு அரு நல் தொண்டர், நல் தொண்டர், பெருந்தொண்டர், அதாவது வணங்குபவர்களுடைய குற்றங்களை எல்லாம் களையக்கூடியவர். அத்தகைய பெருமைக்குரியவரை அங்க இருக்க திருத்தொண்டர்கள் எதிர்கொண்டு வணங்குகின்றார்கள். அங்க இருக்கிற தொண்டர்களோட பெருமை பாருங்க, புரிவுறு மெய் திருத்தொண்டர். அதுதான் சிறப்பு. புரிதல்னா இடைவிடாது சுவாமியை சிந்திக்கணுமா, அதுதான். எப்போதும் இறைய சிந்தனையோட இருக்கணும், அந்த பக்தியோட இருக்கணும், அதுதான் புரிதல்ன்றது. அப்படி புரிவுறு மெய் திருத்தொண்டர், மெய் திருத்தொண்டர்கள் செய்கை என்ன, எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பது. அவ்வாறு இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்ற வழிபடுகின்ற அடியார்களை எதிர்கொள்ள திருநள்ளாறு வந்து எதிர்கொள்கின்றார்கள். எங்களோட தலத்துக்கு வந்திருக்கீங்களே, வாங்க சுவாமின்னு வணங்கி அழைத்து கொண்டு போக புக்கு அணைந்தார். திருநள்ளாறுக்கு செல்கின்றார் நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைபவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். தூய்மைப்படுத்துகின்ற குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி இன்னும் அவருக்கு இறைவன் எவ்வாறு அருள் செய்தார் அப்படின்றதெல்லாம் படித்து மேலும் இறைவன் திருவருள் பெறுவோம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மிகச் சிறப்புங்கம்மா, ரொம்ப அருமையா பேசிருந்தீங்க. 131 பாடல் 143 பாடல் வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மெய் அன்பு வைக்கணும், பெருமான் மேல நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம என்ன பண்றோம், 50% மீதி விட்டுறது, ஏதோ கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா போதும் பெருமான் நினைக்க வேணான்னு போயிடுவோம். அந்த துன்பத்தை நம்ம அறுக்கக்கூடிய பெருமான், அதை உணர்கணும். நம்ம முதல்ல குற்றம்னா நம்ம நீக்கக்கூடிய பெருமான். அப்ப நமக்கு என்ன, அது மகிழ்ந்த அருள் செய்வார். அவர் அவ்வளவு ஒரு சிறப்பான நமக்கு அருள் செய்வாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பதிகமும் சொல்றது எல்லாம் அதான். அப்ப நம்ம பெருமான் என்ன பண்ணோட நமக்கு என்னென்ன தெரியுதோ அந்த வழிபாட்டை மெய் உணர்ந்து நம்ம வழிபாடு செய்யணும். இறைவனை பெருமைகள்லாம் போற்றி வணங்கணும் அப்படின்றதா அந்த 10 பாடல்லையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இது ஒரு நமக்கெல்லாம் அது புரிய வைக்கிறது அந்த நாயன்மார் வரலாறுலாம் வருது போல் இருக்குன்னு நினைக்கிறது. அது கொஞ்சோடு ஒரு பொண்ணை எடுத்து வச்சுட்டு அது மத்தெல்லாம் வரிசை பார்த்து அது வெய்யான பொண்ணுதானு பாக்குறாரு இல்லையா. இதெல்லாம் நம்ம உணரணும். இதெல்லாம் ஒவ்வொரு பாடலையும் கேட்கறது மட்டும் இல்லாம அது மாதிரி உணரணும். நல்ல அருமையான ஒரு கருத்துங்கம்மா. ஐயா வந்திருக்கிறாரு நம்ம புலவர் ஐயா, நீங்க முதல்ல பேசுங்கய்யா. முதல்ல வாருங்கள் ஐயா. ஐயா நல்ல அருமையான சிறப்பான விளக்கம்மா. 13 பாடல்கள் நம்பியார் அவருடைய வரலாற்றுல மிக இன்றியமையாத பகுதி. அதாவது திருமுதுகுன்றத்துல பொன்னையிட்டு மணிமுத்தாற்றிலே பொன்னையிட்டு இங்கே கமலாலயத்தினுடைய வடகீழ் பால்துறையில் எடுக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. உலக இயல்பு அந்த பொன்னினுடைய மாற்று குறையாமல் இருக்கிறதா என்பதை பார்ப்பது. ஆனால் நம்பியார் அவர்களுக்கு அந்த ஐயப்பாடெல்லாம் கிடையாது. பெருமான் அப்படிப்பட்ட அருளாற்றல் மிக்கவர் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவதற்காக மிக அருமையாக சொன்னார்கள். ஏன் இப்படியெல்லாம் பெருமான் திருவிளையாடல் புரிகிறார் என்றால், தன்னை மீண்டும் பாட வேண்டும் என்பதற்காக. என்ன அச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழால் நம்மை பாடுக என்ன தூமரை பாடும் மாயார் என்று பெருமானை அருள் செய்திருப்பார் நம்பியாருக்கு. அதுபோல அவருடைய பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிக அருமையாக இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நம்முடைய பெருமான் புரிகிறார் என்ற செய்தியை மிக அருமையாக அந்த 13 பாடல்கள் வழியாக அற்புதமாக விளக்கினார்கள். அதே போலவே இந்த குண்டையூரில் பெற்ற நெல் எப்படியெல்லாம் மக்களுக்கு, திருவாரூர் மக்கள் முழுவதுக்கும் உதவிற்று. ஒரு அருளாளர் பெறுகிற செயல் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிறது. அதுதான் கடைசியில் வருகிற பொழுது பாருங்க, துரிசரனால் பெரும் தொண்டர் என்கிற பொழுது எல்லா குற்றங்களையும் போக்குகிற தொண்டர்.
அதாவது மனத்திலே இருக்கிற குற்றங்கள், நம்முடைய உடல் ஊனங்கள், மன ஊனங்கள். உடல் ஊனங்கிறது பசி, துன்பம், எல்லாம். மன ஊனம் என்பது நம்முடைய மும்மலங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அறுக்கின்ற ஆற்றல் மிக்க பாடல்களை தந்தவர் பெருமானுடைய அருளை பெற்றவராகிய நம்முடைய நம்பியார். அவர் பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருந்த எந்த துரிசும் அவரிடம் இல்லை. ஏனென்றால் இங்கே அவங்கெல்லாம் கையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர்கள் நம்பொருட்டாக நம்முடைய குற்றங்களை அகற்றுவதற்காக அனுப்பப்பட்டார்களே தவிர அவர்கள் எந்த குற்றம் புரிந்தவர்கள் அல்ல. பெருமான் இதை அவரை இங்கே அனுப்பியது கூட ஒரு பெரிய திருவிளையாடல் தான் நமக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய தீமைகளெல்லாம் அகன்று உய்தி பெறுவதற்கு திருத்தொண்ட தொகை தருவதற்காகத்தான் முன் பணித்த திருவாளன் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி நம்பியாரருடைய அவதாரமே இந்த நம் போன்றவர்களுடைய குற்றங்களை நீக்குவதற்காகத்தான் அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டார்கள். ஞானசம்பந்தராக இருந்தாலும் நாவுக்கரசன், சுந்தரமுசாமிகள், மணிவாசக பெருமான் மற்றும் அருளாளர் அத்தனை பேரும் இங்கே மண்ணுலகத்திற்கு ஏன் அனுப்பப்பட்டார்கள் என்றால் நம்முடைய துரிசுகளை அகற்றுவதற்காக என்று நாம் உண்மையை உணரலாம். அந்த வகையில் மிக அருமையாக இந்த 13 பாடல்களையும் எதையும் விடாமல் மிக அற்புதமாக மேயர் உழைக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பு. அதோட வழிபாடு செய்கிற பொழுது எந்த பயனையும் கருதாது அன்போடு செய்ய வேண்டும் என்பதுதான். அன்புற்ற காதலுடன் அளவிறந்த பிறவதியும் பொன் புற்கென்றிட ஒளிரும் சடையார். பெருமானுடைய சடாமுடி எப்படி இருந்தான், பொன்னை போன்றான்னு சொல்லல, பொன் கூட அற்பமாக போகிற அளவுக்கு ஒளி வீசுகிற சடாமுடியுடையவன் பெருமான்கிறார். பொன் புற்கு என்றால் அற்பமாக போதல், பொன் புற்கென்றிட ஒளிரும் சடையார். அப்படிப்பட்ட பொன் உயர்ந்தது நாம் பொன்னென்று கருதுவோம். அந்த பொன்னின் ஒளிவோடு புல்லென்று போகிற அளவுக்கு ஒளி வீசுகின்ற பெருமானுடைய சடாமுடி. அந்த பெருமானுடைய சடாமுடியினுடைய சிறப்பை எல்லாம் நாம் நிறைய பாடல் திருமுறைகளிலே அந்த பிஞ்ஞான கோலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மிக அருமையாக நம்முடைய அருளாளர்கள் பாடியிருப்பதை நாம் நன்றாக அறிவோம். அதுபோல நிறைய நல்ல அருமையாக விளக்கினார்கள். இந்த ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவீர் அருளிதுவோ என்று நகையாடலோடு பறவையார் பார்க்கின்ற நிகழ்ச்சி. அப்பொழுது அவர் தனக்கு ஏற்படுகிற அந்த மன துன்பத்தை போக்க பெருமானிடம் வேண்டுகோள் வைக்கிறது. அந்த முன் செய்த அருள்வழியே முருகலர் முன் குழல் பறவை தன் செய்ய வாயில் நகைதாராமே தாரும்னா அந்த பெண் என்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாளே, அந்த ஏளன பார்வை இல்லாமல் நான் பெற வேண்டும் அந்த மீண்டும் அந்த பொன்னை தந்தருவர்களாக என்று அவர்கள் வேண்டிக் கொள்கின்ற அந்த வேண்டுகோள் மிக அற்புதமான பகுதி இது. அதே போலதான் நான் ஏத்தாது இருந்தறியேன் என்று அவர் சொல்வது, எங்கேயும் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நம்பியார் பாடித்தான் பெற்றிருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே பொன் பெற்றிருக்கிறார். ஐங்கோய மலையிலே பெற்றிருக்கிறார், திரு ஓனகாந்தந்தளிலே பெற்றிருக்கிறார், அந்த திரு பாச்சிலாச்சிராமத்தில் பெற்றிருக்கிறார். இப்படி பெருமான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்கு பொன்னை வழங்கி இருக்கிற காட்சியை நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சிகளை மிக பெரும் அளவுக்கு பொன்னை பெற்று அந்த பொன்னை அங்கிருந்து கொண்டு வராமல், ஏனென்றால் மிக பரிசனங்கள் பலர் சுமந்து செல்லுகிற அளவுக்கு மிக பெரும் அளவுக்கு பொன்னை வழங்கி இருக்கிறார் பெருமான். அதை திருமுதுகுன்றத்திலிருந்து திருவாரூருக்கு கொண்டு வருவது என்பது மிக அரிய செயல். அதனாலேதான் அங்கே திருவாரூர் மணிமுத்தாற்றிலே போட்டு இங்கே திருக்குளத்திலே எடுக்கிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிறோம். பெருமானுடைய திருவிளையாடலும் அந்த திருவிளையாடலை நம்பொருட்டி காட்டி காட்டிய நம்பியாரோடைய வரலாற்றையும் மிக அருமையாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த இணையத்துக்கும் மிக அருமையாக உரையாற்றிய திருமதி சிவசங்கரி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை வணக்கத்தினை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்களுக்கும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் சரிவா ஐயா சேர்த்து சொன்னாருங்க ஐயா, சொன்னாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, திருவடி பணிந்து நன்றி சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஐயா திரு பாச்சிலாசிராமத்துல அதுல கூட இங்க பொண்ணு பெற்றாரு, அது நானு கவனிக்கல இது வரைக்கும், அதனால கேட்டேங்க. ஆமாங்க. ஆமா, இவராவது அல்லவோ பிரானாருன்னு சொல்லி பொன் வேண்டிதான் வந்து கேட்கிறாரு. அப்புறம் வந்து இவர்களாவது அல்லாது பிராண இல்ல அல்லவோ பிராணர்னா
இவர் எல்லாமே வேற யாருமே இல்லையே, இவர் தானே இருக்காரு, யார்கிட்ட கேட்பன்னு சொல்லி அந்த பொன்னுவெளி இந்த அந்த கருத்து இருக்கு. மிக மிக அருமையான உரை. அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு செம்மையாக இன்றைக்கு ஒரு 100% ஒரு சிறப்பான ஒரு உரை. அதனால தான் நான் வந்து பேசுகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நடந்த அற்புத நிகழ்வு உரை சீத்துப்பாடி தான். இதை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆச்சாரியர் அங்கே பார்த்தீங்கன்னா தோடுடைய சிவன் அவர் அழுதாரு, அப்புறம் பாடினார். அதுக்கப்புறமா பாட வச்சார், அப்போ அந்த ஞானத்தை கொடுத்து. அதுபோல் கச்சூர் ஆலக்கோயிலையும் குறுங்காவூர் வெள்ளடையிலையும் அவரை பாட வைக்கணுங்கிறதுக்கு அந்த வியப்பான நிகழ்வை, அற்புத நிகழ்வை, உணவு ஊட்டக்கூடிய நிகழ்வை நடக்கிறாரு. அதுபோல் அப்பர் வந்து அங்கே 1000 சமம் அழிவாக்கினான்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ வந்து அந்த நிகழ்வை நிகழ்த்த பிறகு வந்து அவரை பாட வைக்கிறாரு. மீது ஏனைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சாரியர்கள் அவர்களை பாட வைத்து விழைய வைத்து தான் அருள் இருக்காரு. மதுரையில் நடந்தது பூரா அப்படிதான். மிக மிக சிறப்பாக சொல்கிறேன். இந்த அமைப்பை வந்து நேற்று கூட இந்த சிவசங்கரி அம்மாட்ட வந்து பாராட்டினேன். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம வந்து மகிழணும். நம்மளுடைய நோக்கத்துக்கு அங்கமாக இவர்கள் செயல்படுகிறாருங்கிற உயர்நிலை ஞானத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கணுமா. இப்படி ஒரு 40 பேர் 60 பேரை வந்து கூட்டி ஒரு 40 பேர் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்துறதுங்கிறது ஒரு இயலாத ஒரு விஷயம். இது இறைவன் திருவுருள் தான் நிகழ்த்தது. பிரேமாமார் அவர்களுக்கு பின்புலமாக துணை நிற்பவர்கள் எல்லோரையும் வந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய அது என்னன்னா, இப்படிப்பட்ட அற்புத நிகழ்த்தக்கூடிய அந்த திருப்பதியங்களுக்காவது நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன என்றால் உப்பு இல்லாமல் உணவு உண்ட கதையாக ஆகிறது. இந்த திருப்பதியத்திற்கு பொருளையும் சொல்லி இந்த நிகழ்வை வந்து விளக்கியிருந்தால் அவ்வளவு வந்து சுவையாக இருந்திருக்கும். இது வந்து என்னுடைய அனுபவ கருத்து. நீங்கள் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து புரிந்து கொள்வீர்கள். விடைபெறுகிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றிங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம ஆனந்த ஐயா, யமுனா அம்மா எல்லாருமே பேசலாம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா ஆனந்த் ஐயா, நீங்க சொன்னதுக்கு ஐயா ரெஸ்ட் எடுங்கய்யா, நீங்க ரொம்ப பேசக்கூடாதுங்கய்யா. நீங்க அதனாலதான் நான் உங்களை கூப்பிடுறேன். வந்தீங்க பார்த்தேன், நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணுமேன்னு உங்களை நான் முதல்ல அழைக்கல. நீங்களே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சிவாய நம. நன்றிங்கய்யா.